தமிழ்நாடு பிள்ளைமார் கல்வி சங்கத்தில் பிளாட் வாங்கியவர்களின் கூட்டம் தற்பொழுது இங்கே அழகடி இல்லத்து பிள்ளை மக்களுக்கு நடைபெறுகிறது. இறங்கட்டுமே சரிதம் எழுதட்டுமே மலைகள் ஒதுங்கட்டுமே உலகம் உணரட்டுமே. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது கல்வி தந்தை ராஜகோபால் அவர்கள் நமது சமுதாயத்திற்கு ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு 100 ஏக்கர் இடம் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் 40 ஏக்கர்ல கல்லூரி, 60 ஏக்கர்ல இல்லத்தாங்க சொல்லி நம்ம சமுதாய மக்கள் அங்கே குடியிருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல திட்டத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. நல்லா போயிட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு வயதான காரணத்தினால அடுத்தாப்புல வருது. இதில் ஒரு 20 லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்தி வங்கியில போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரை அந்த 20 லட்சம் பாதுகாப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்து ஐடிஐனோட இருக்கு, அதுவும் நமது மாநில சங்கத்துக்கு சொந்தமான இடம். அதையும் இப்போ நம்ம கல்வி சங்க உறுப்பினர்கள் நீங்களா, இந்த கல்வி சங்க பணம் ஒரு 20 லட்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா 572 பேர் அதிகாரப்பூர்வமா இருக்கிறாங்க. இந்த 572 பேருக்கு உள்ளதுதான் அந்த கல்வி சங்கத்துடைய பணம் 20 லட்சம். இந்த பணத்தை நம்ம யார்கிட்ட கூட்டி தர்றாங்க, இந்த மாதிரி ஒரு குழுவை கூட்டி அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கணும். இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாங்காம தவறான முறையில் அதை எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் போட்டாங்க. ஏன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். இது போக இல்ல அந்த ஐடிஐ என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது மாநில சங்கத்துக்கு சொந்தமான இடம், அதையே இவர்கள் தவறுதலாக அதையும் கையில வச்சுக்கிட்டு தவறான வழியில் செஞ்சாங்க. இது சுருக்கமா சொல்றேன். இதை கடைசியா என்ன பண்ணாங்கன்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடி நீங்க செய்து தவறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது மாநகராட்சியில ஒப்புதல் வாங்கலாம். ஒரு விதி கேட்டோம்னா மாநகராட்சியில ஒப்புதல் வாங்கணும், இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒப்புதல் வாங்கணும். எந்த ஒப்புதல் வாங்காம தன்னிச்சையாக செயல்பட்டாங்க. அதை என்னன்னு கேட்டு இது பண்ணும்போது கடைசியாக அம்மையாபுரம் காவல் நிலையத்தில் பேசும்போது சரியா நீங்க சமாதானமா போக, அங்க ஒரு 5 பேரு இங்க ஒரு 5 பேரு பேசி முடிவெடுப்போம்னு சொல்லி அதுல நமது சமுதாய எந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய ஐயா சித்தப்பா பணி நிறைவு நீதியரசர் நடராஜன் அவர்களும் நமது முத்துப்பிள்ளை அவர்களுடைய மார்பகன் அண்ணாச்சி பாக்கியராமன் அவர்களும் நடுவரெல்லாம் வச்சு நீங்க நடுவரை வச்சு நல்லா ஒரு தீர்ப்பை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முதல் நாள் கூட பேசியிருக்கிறோம். மறுநாள் பார்க்கும்போது அதுல தன்னிச்சையாக இவங்கெல்லாம் வரக்கூடாது. இதுல உள்ள சிறப்பு என்னன்னா, அந்த இடத்துக்கு அடிக்கல் நாட்டவரே பாக்கியராமன் அவர்கள் அந்த இடம் மாநில சங்கத்துக்கு உருவாக்க வேண்டும் என்று பத்திரத்தை மாநில சங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி உருவாக்கிய பெருமை ஐயா நீதியரசர் நடராஜன் அவர்கள். இவங்க 2 பேர் தான் இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்த உருவாக்குறது அவங்க தான். அவங்கள வச்சு பேசுவோம்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு மறுநாள் தன்னிச்சையாக இவங்கெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். அவர்களை அவமானப்படுத்துறது அவர்களை அவமானப்படுத்துறது இல்லை, நமது சமுதாய மக்கள் அனைவரையும் அவமானப்படுத்துறாங்க. அதனால அந்த தவறுக்கு மேல தவறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது என்னன்னா, தமிழ்நாடு இல்லத்து பிள்ளைமார் சங்கம் ராசபாளையம் சொல்லி 130 2003 ஆரம்பிச்சு
வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரினியூவல் பண்ணணும். ரினியூவல்னா வரவு விளக்கு, செக்ரட்டரி நோக்கம், அடுத்து படிவம் 6, படிவம் 7 புதுசாக மெம்பர் சேர்க்கறது, எவ்வளோ மெம்பர் இருக்கிறாங்க அப்படின்றத பூரா ரினியூவல் பண்ணாமலே அது காலாவதி ஆச்சு. காலாவதினா என்னன்னா தமிழ்நாடு அரசியல் மாநில ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 செகண்ட் காட்டுறது. அதில் மதுரை தமிழ்நாடு இல்லத்து பிளேபாக் சங்கம் ராசபாளையம் 130/2003 ரத்து செய்யப்பட்டது. அவன் அதையும் மறைச்சு இன்னைக்கு வர இந்த மக்கள் மத்தியில் ஏமாற்று வேலை. அதை நம்ம வந்து ஏமாறக்கூடாது, நம்ம ஏமாறக்கூடாது. நம்ம பணத்தை எடுத்து போட்டதும் தப்பு, அவன் ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் இன்னும் அதை இது பண்ணிட்டு இருக்கிறான். அதனால நீங்க தான் அதுக்கு தீர்ப்பு சொல்றது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இடத்த கொடுக்கணும், பட்டா போட்டு கொடுக்கணும். 30 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு, உங்களுக்கு உரிமையாக்கணும். அந்த இடம் எப்படி இருக்குன்றது உங்களை அனைவருக்கும் தெரியணும். அந்த இடத்த கிளீன் பண்ணணும். நமக்கு சொந்தமான இடம் அந்த 572 பேருக்கும் நம்பரை போட்டு பட்டா போட்டு கொடுத்தா தானே உங்களுக்கு ஒரு பிரயோஜனப்படும். அதனால இறுதியாக இந்த இடத்துக்கு நம்ம வந்துருக்கிறோம், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இப்போவும் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்லிடுறேன், நான் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அப்படின்னு பேசுற மாதிரி அதில் 5 பேர் இதில் 5 பேர் நடுநிலையாளர்களுக்கு நீதியரசரும் வாக்கியரமன் மன்னாட்சியும் 2 பேரும் நடுநிலையாளர்களாக இருந்து ஒரு முடிவு செய்யணும். அதை நம்ம எல்லாருமே அதை வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அவங்க கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளேயே ஒருத்தர் தவறான சண்டை போட்டு இருக்க வேண்டாம். இறுதியாக அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்து பார்ப்போம். அதை திருத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே அந்த 20 லட்சம் நம்ம கைக்கு வந்துடணும். நம்ம அதை வந்து அந்த கல்வி சட்டத்துக்கு உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், அந்த 40 ஏக்கர் நிலம் என்ன எப்படி இருக்குது, அந்த 40 ஏக்கர் நிலத்துல கல்லூரி, 60 ஏக்கர் நிலத்துல நம்ம எல்லாருக்கும் இது பண்ணியிருக்கிறாங்க. மிச்சம் எவ்வளவு இருக்குது, இதுக்கு இடையில எவ்வளவு நீங்க பண்ணீங்க, நமக்கு தெரியாம இருக்கிறது எவ்வளவு, கையில என்ன பண்ண வச்சிருக்கிறீங்க, இது எல்லாம் ஒழுங்கான முறையில் நமக்குள்ள பேசிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம கொண்டு போயிடலாம். இல்ல இப்படித்தான் நாங்க பண்ணுவோம், இன்னும் தவறான வழியை செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணா சிக்கல் யாருக்கு, நம்ம நினைக்கிறோம் நம்ம சமுதாயத்துக்கு, அவங்க அதை நினைக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லிட்டு இது பண்றேன். அதனால நீங்க வந்து எல்லாருமே, அதாவது அனைத்து சங்கங்களும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பேசுறோம். நான் சுருக்கமா பேசிட்டு மக்களுடைய ஆதரவு என்ன, இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த கூட்டத்தை போட்டுக்கிறோம். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மிகவும் பணிபுரிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நமது செல்லூர் சன் பகுதி செல்லூர் சன் சார்பாக செல்லூர் சனத்திலிருந்து வந்திருக்க உறவினர் அனைவருக்கும் எங்களுடைய செல்லூர் சன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நம்ம பொன்னம்பட்டியில் இடம் வாங்கினது நம்ம செல்லூரில் 50 பேருக்கு மேலே இருக்கோம். 50 பேருக்கு மேலே நம்ம செல்லூரில் இடம் வாங்கியிருக்கோம். அந்த 50 பேருக்கு இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதனால அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவளுக்கு உண்டான இடம் அவளுக்கு யாராருக்கு எந்தெந்த பிளாட்ன்றது நம்ம நிரூபிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த நிர்வாக இந்த மாநில சங்க நிர்வாகமே காலாவதி ஆயிடுச்சு. காலாவதியான சங்கத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் அந்த கல்வி சங்கம், நாங்கள் தான் இன்சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்க வந்து இப்போ 522 பேர் 500 பேர் நம்ம 300 பேர் கையெழுத்து போடாது, நம்ம தான் மெஜாரிட்டி. அவங்களுடைய பதவியால் காலாவதி ஆயிரும். அதனால இந்த 300 பேர் நம்ம பண்ணிட்டோம்னா 300 பேர் கையெழுத்து போட்டாச்சுன்னா அந்த 522 300 பேர் இருந்தாச்சு நம்ம தான் மெஜாரிட்டி. நம்ம இடம் நம்ம கைப்பற்றிடும். நமக்கு உண்டான இடம் எந்தெந்த பிளாட்டுன்னு நமக்கு தெளிவாக மதுரை இல்லத்துக்கு சங்கமாக நம்ம வழக்கறிஞர் இளங்கோவில் நமக்கு இடத்த வந்து கைப்பற்றி கொடுத்து நமக்கு பிளாட்டை பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்திருக்க உறவினருக்கு அனைவருக்கும் எல்லா கிளைச்சங்கமும் ஒத்துழைப்பு தேவை. இருந்து எல்லா கிளைச்சங்கமும் செல்லூர் சங்கம் வந்து நாங்கள் முழுமையாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். பட்டணி சங்கம், ஆலையடி சங்கம், பல கிளைச்சங்கங்கள் நிறையா இருக்கு. பாம்பேலேருந்தும் வந்திருக்காங்க. அதனால நம்ம உறவினர் அனைவரும் இந்த இடத்தை கைப்பற்றி அந்த இல்லத்தார் நாங்கள் பெருசாக கொண்டு வர்றதுக்கும் காலேஜ் உருவாகிறதுக்கும் எல்லா நம்ம சமுதாய மக்கள் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இல்லத்தார் உறவினரும் ஒரே கருத்தோட ஒற்றுமையோட ஒரு மாநில சங்கம் நமக்கு சரியான சங்கம் இல்லை. அதனால ஒரு மாநில சங்கத்தை உருவாக்கி அந்த இல்லத்தார் நகரை உருவாக்கி காலேஜை உருவாக்கி
ஒரு பேரை கொண்டாடணும், மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக கொண்டாடணும். இப்படிக்கு இந்த செல்வி சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து திருப்பரங்குன்றம் இல்லத்து பிரதமர் சங்கத்தினுடைய தலைவர். எங்களுடைய கருத்து என்னன்னா, எங்கள் சங்கத்தில் ஒரு 10-15 பேர் வந்து ஏற்கனவே இதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கிறது தெரியாது. ஆனால் இடையில ஒரு 4-5 வருஷமா எந்த விதமான நிலைப்பாடும் இல்லாமல் பேங்க் முடங்கி கிடக்கும் போது அந்த பணம் நிலுவையில் ஒரு 16 லட்சம் இருந்த மாதிரியும் அதை மாற்றி எடுக்க முடியாம ஒரு சில தவறான பாதையில் போய் அந்த பணத்தை எடுத்து அதுக்கப்புறம் செஞ்சது பூராமே தவறான பாதையில செஞ்சிருக்காங்க. அது யாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. இது பூராமே வந்து நம்மள மாதிரி முன்னோடி இருந்தவங்க, ஒரு சில உயர்ந்த பதவியில் இருந்தவங்க, அவங்களுக்கு ஐடியா எல்லாம் சொல்லி அவங்க பதவிக்கு வேலையை பார்த்துட்டாங்க. எல்லா பணத்தையும் எடுத்து அவங்க ப்ராப்பரா நோட்டு வச்சு கணக்கெல்லாம் போட்டு எல்லாம் சரியா பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் பார்க்கும்போது கணக்கு சரியா இருக்கு, நம்ம பார்க்கும்போது அது எல்லாமே தவறா இருக்கு. எதனால அப்படின்னா, பதவியில் இருந்தவங்க இப்ப எங்க உறுப்பினர் மதிப்புக்குரிய விநாயகர் பிள்ளை அவர் வந்து அன்னைக்கு அதுல பொருளாளராக இருந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு இங்க நடந்த எந்த ஒரு செயலுமே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவரே இல்லாம தான் இந்த வேலைகள் அனைத்தும் நடந்திருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஓரம் கட்டிட்டு புதுசா ஒரு டீம் உருவாகி அவங்க வந்து இதில் ஊழல் வேலை செய்யறாங்க. யாரு தவறான வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது உறுதியானது. ஏன்னா இங்க அவங்க சொல்றாங்க 500க்கும் மேற்பட்டவங்க இடம் வாங்கி இருக்கிறாங்க, 500க்கும் மேற்பட்டவங்க உறுப்பினராக இருக்கும்போது ஒரு 5 பேர் வந்து ஒரு தவறுதலான வேலை செய்யறாங்கன்னா எல்லாரும் அதை கண்ணை மூடிட்டு இருந்தோம்னா அப்புறம் எல்லாரும் தூங்கிடுவாங்க. நாளைக்கு நம்ம சந்ததி வரும்போது அங்க எதுவுமே இருக்காது. இன்னைக்கு ஏற்கனவே தெரியும், மொத்தத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் இருந்துச்சுன்னா ஆக்கிரமிப்பு கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. வீடு இல்லையா, அந்த இடம் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நீங்க யாரும் நானும் நம்ம எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நாளைக்கு எதுவுமே இருக்காது. இன்னைக்கு மௌன அஞ்சலி செலுத்தினவங்க போயிட்டாங்க. ஆனா நாளைக்கு பழைய ஆளுநரும் எல்லாரும் அவங்களுடைய காலாவதி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க சந்ததி வந்து பார்க்கும்போது அங்க எதுவுமே இருக்காது. அதனால உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் ஒத்துழைப்பு பொறுத்து இந்த இடத்தை மீட்டு எடுக்கணுமா, இல்ல இந்த இடத்தை என்ன செய்வோம், இல்ல காலேஜ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், இல்ல அடுத்து ஏதாவது சங்கத்துக்கு இந்த பொறுப்பை கொடுப்போமா, இல்ல அழகரடி சங்கம் பார்க்கட்டுமா, இல்ல மாநில சங்கம் உருவாக்குவோமா, இல்ல கல்வி சங்கத்தவே பெருசாக்குவோமா, எதா இருந்தாலும் நீங்க எடுக்கிற முடிவுக்கு தான் நாங்க பேச முடியுமே தவிர எங்களால தனிப்பட்ட ஒரு கருத்து எங்களுக்கு கிடையாது. நன்றி, வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது இளைஞர் சமுதாயமே, இப்போ நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்க ஒரு நோக்கம் 3 ஏக்கர் நிலத்தை ஒவ்வொரு இடமா பார்த்து அழகர்களுடைய குடும்பங்களும் இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்து நான் சொந்த காசுல டீசல் போட்டு அவரோட கால் எடுத்து போட்டு வாங்கின மரியாதை கூட நினைவு ராஜாவால் பணிப்பாளர்கள் நினைவு கொடுத்து உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். தான் வீட்டுக்கு அந்த சொத்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாதனைக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி திரையாசிரியத்தில இருந்து கூப்பிட்டு ஒரு 5 பேர் நம்ம தோன்ற 5 பேரை கூப்பிட்டு அதில் நானும் ஒரு ஆளு நான் இறந்துட்டேன்னு சொன்னா இந்த சொத்து என் வீட்டுக்கு பத்திரப்பட்டதாயிரும். அதனால உடனடியா இந்த பத்திரத்தை சமுதாயத்துக்கு மாற்றுக்க சொல்லி ஒரு உயரிய நோக்கத்தோட மாற்றி கொடுத்தாங்க. அதுதான் இந்த சொத்து 3 ஏக்கர் நிலம் கொண்டாட விலை அது அப்படியே இருக்கு. அடுத்த டாபிக் வந்துருவோம். இப்ப உள்ள பொறுப்பாளர்கள் யாரும் நாங்கள் குறையா நினைக்கல, குறையாவும் சொல்லல. தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. இப்ப இருக்க தலைவர், செயலாளர், பொருளாளர், மத்தேரி, கோடேரி எல்லாருமே அந்த இடத்துக்கு ஒரு 5 ரூபா வசூல் பண்ண வரல. அது யாரு கையில இருக்க சொத்து, யாரு கையிலே பள்ளிக்கூடத்துல மீட்டிங் போட்டு குழந்தை பக்கத்துல ஒரு பில்டிங் கொடுத்து அதை வாடகை கொடுத்து வாடகை வேணாம்னு சொல்லி அப்போ உள்ள நிர்வாகம் நம்ம பள்ளிக்கூடத்துல ஒரு ரூம் கொடுத்து அது சுந்தராஜ் மாமா தலைமையில தலைவர் பொறுப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. அது வரை கரெக்டா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு நல்ல மனிதர் கத்திரேகர் தலையிட்டாரு, அது ஒரு பக்கம். அது போக இப்ப இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க யாருமே அதுக்கு தெரியாது. அந்த சொத்தோட வரலாறு தெரியாது, அந்த சொத்து எப்படி உருவாச்சுன்னு தெரியாது. அது சொல்லி இருந்தாலும் சரி,
இப்ப மதுரையில் இருக்க 4 பேரா இருந்தாலும் சரி, அவங்க யாருக்குமே இந்த சொத்தோட வரலாறு தெரியாது. பேங்க்ல டெபாசிட் ஆன பணம் மட்டும் தெரியும். அதை மட்டும் கமாடுற ஒரு தீர்மானத்தை அவங்களா போட்டு தயவு செய்து கொஞ்சம் சலசலத்தை குறைங்கப்பா, மனசு வழக்கமா இருக்கு. அந்த 20 லட்சம் ரூபாய் மட்டும் அவங்க நோக்கம் கண்ணு ஊற்றி இருந்துச்சு. அது 35 லட்சம் ரூபாய் இருக்கலாம், 30 லட்சம் ரூபாய் இருக்கலாம். தெரியாத வார்த்தையை ஊர்ஜிதமா சொல்ல விரும்பல. 35 லட்சமாக இருக்கலாம், 30 லட்சமாக இருக்கலாம். அதுல ஒரு 20 லட்சம் ரூபாய 53 லட்சம் அந்த தப்பு சொல்றேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரியா? தவறான ஒரு எல்லாமே பேசுறாரு. அது 53 லட்சம் எப்படின்னாக்க, இந்த பணம் போய் சேர்ந்த வழி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பணம் போய் சேர்ந்த வழிய ஒரு ஐடிஐ வந்து எனக்கு டைம் குறைச்சு கொடுத்துட்டீங்க சொன்னாலும் அது வந்து வார்த்தைகள் வந்து கபாடு. அது அந்த ஐடிஐ வந்து நம்ம கடற்போட அண்ணன் துறைராஜ் எங்களுக்கு ஜீப் கொடுத்து ஒவ்வொரு பட்டமும் போய் பார்ப்போம். அதை வளர்ச்சி பாதை அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டு செஞ்சாங்க. இப்ப 4 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க 4 பேர் கலந்து பேசுறது போக ராத்திரி பூரா சிந்திக்கிறது கல்யாணி. நாளைக்கு அந்த ஐடிஐக்கு என்ன வாங்க நல்லா இருக்கு, அவர் சித்தப்பா அவங்களுக்கு சிந்திப்பாரு. இந்த கிரேட் எடுத்தா நல்லா இருக்கு, அத்தை அவங்களை சிந்திப்பாரு. நாளை காலையில் அந்த கிரேட் எடுத்துருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ரசிச்சு அந்த ஐடிஐ அவங்க மறைஞ்சு பின்னாடி அந்த ஐடிஐ ரொம்ப தொழிலாகி போச்சு, நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதை மரியாதை கூட அக்கா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளமரத்தை வந்து ஒரு வாட்ஸ்அப்ல போட்டுருக்காங்க. இது சமூக கூடாரமா இருக்கு, அதை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு தொழுது பார்வையை அவங்க போட்டாங்க. அதை அவங்க ஆதாயமா பயன்படுத்திட்டாங்க. இந்த ஐடிஐ நல்லா செஞ்சோம் வச்சது கல்வி சட்டமா உருவாக்குங்க. எங்க கோரிக்கையா இருந்தா நீங்கள் தயவு தெரிஞ்சுங்க. இடம் உள்ளவங்கள அந்த நோக்கம் வந்து ஒரு கல்லூரியா உருவாகணும், இல்ல ஒரு பாலிடெக்னிக் உருவாகணும், இல்ல ஒரு நர்சரி உருவாகணும் நோக்கம். அன்னைக்கு தோல்வி பாலிடெக்னிக் செஞ்சிருக்கான். அது ஒரு சூழ்நிலை காரணமாக அது கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டதுனால, பெரியப்பா ராஜபால் நோய்வாய்ப்பட்டதுனால அதை உருவாக்க முடியாம உருவாக்குனால சொத்து குடிச்சு போயிட்டாங்க. யாரும் நம்ம கொடுக்க போறாங்க தெரியுமா? தனிப்பட்ட கல்யாண இழப்புல, தனிப்பட்ட வேறுபாடு இழப்புல. இந்த இல்லத்தார் சமுதாயம் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கு சொந்தமான நோக்கத்தோட அந்த 3 ஏக்கர் நிலத்தை உருவாக்கி அதை கல்லூரி கட்டணும்னா நமது சமுதாயத்துக்கு குறைந்த விலையில் இந்த பிளாட் விற்கிற ஒரு 40 ஏக்கர் ஒரு தீர்மானமா கொண்டு வந்து, நான் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தீர்மானம், இதுல முக்கிய வார்த்தை வந்து தீர்மானமா கொண்டு வந்து அதை பிளாட் பண்ணாங்க. ஆனா இந்த 20 லட்சம் ரூபாய் எடுத்துக்காங்கல்ல, எந்த தீர்மானம் இல்ல. இப்ப புரியுதா? அந்த 20 லட்சம் ரூபாய் எப்படி எடுத்தாங்கன்னு ஒரு பிளாட் போடுறதுக்கு ஒரு தீர்மானம் போடுறாங்க. நம்ம சொன்னாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு தீர்மானம் போட்டாங்க. 40 ஏக்கர் வந்து நம்ம வந்து பிளாட் போட்டு வச்சு அந்த காசை ஒரு உருப்படி ஆகுவோம் அப்படின்னு நினைச்சு அதே ஒரு காலகட்டத்தை இவங்க 20 ரூபாய் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்தோட யாரையும் கலந்துக்கல. நமக்கெல்லாம் தாய் சங்கமா இருக்க அலரடி சங்கத்தில் இருக்க தலைவரை கலந்துருக்கலாம், இல்ல செயலாளர் கலந்துருக்கலாம், யாராவது ஒருத்தர் கலந்துக்கலாம். இந்த பணம் எடுத்து செலவழிச்சா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சொன்னது வந்து ஐடிஐ மராமத்து பாக்குறான். இவங்க பல முறை அவங்க கன்சல்ட் பண்ணிருக்காங்க. அதான் அப்ப அவங்க சொன்ன வார்த்தை, இந்த ஐடிஐ நாங்க மராமத்து தான் பார்க்க போறோம்னாங்க. கடைசியா இன்விடேஷன் கொடுக்கும் போது அது கல்யாணம் ஆகாது எல்லாத்துக்கும் தெரியுது. இப்ப இது வந்து ஒரு சின்ன பாதை, கடந்து வந்த பாதை. இனிமேல் நம்மளோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கப்பா. இப்ப நம்மளோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி வித்துருக்காங்க. வித்ததுக்கு பாதி பேருக்கு பட்டா போடணும், பாதி பேருக்கு பத்தா போடணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நம்ம இடம் வாங்குறவங்களுக்கு எந்த இடம், எந்த சர்வே நம்பர், எந்த சர்வே எல்லாம் பூரா அது ஒரு இடத்த நம்ம கூட ஒரு வீட்டை நம்ம கூட இல்லைனாக்க ரூபாய் பிடிக்கும். அது மாதிரி அந்த இடத்த பராமரிக்காம விட்டுட்டு இவங்க நோக்கம் போடாம இந்த ஐடிஐல இருந்து சம்பாதிக்கலாம், இந்த ஐடிஐல ஒரு அமௌண்ட் போதுமா, இந்த நோக்கமா போயிடுச்சது. அதனால அந்த காலி இடத்தை போய் அவங்க யாருமே பார்க்காதனால காலி இடம் இப்ப கூட இந்த பின்னாடி கூட நாங்க போட்டிருக்கோம். இல்லத்தார் நகரங்கள் அவல நிலையெல்லாம் போட்டிருக்கோம். அதை நீங்க பார்த்துருக்க எல்லாரும் இப்படி இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் ஒரு பெரிய உதவி என்ன பண்ணணும்னாங்க, உங்க கருத்தை மனம் விட்டு சொல்லுங்க. ஒரு 10 பேர் யாராவது மைக் வாங்கி பேசுங்க. அந்த இடமும் வளரணும், இந்த சமுதாயமும் வளரணும். அதுல ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு 20 ஏக்கர் இருந்தா போதும். மிச்சத்தை வித்து கூட என்னோக்கம் 20 ஏக்கர் இருக்கிற ஒரு கல்லூரியை நர்சரியா ஆரம்பிக்கலாம். இதுதான் வேண்டுகோள். ஏன் வேண்டுகோள்? தனிப்பட்ட வேண்டுகோள்.
இது போக இப்ப உள்ள நிறுவனம் பார்த்தீங்களா, அது எல்லாம் சித்தப்பாலாம் சொல்லிட்டாங்க, ரத்தாய் போச்சு, எதுவுமே இல்லை, அவங்ககிட்ட எந்த ஆதாரம் இல்லை. ஒண்ணே ஒண்ணு அன்னைக்கு இந்த சித்தப்பா சொல்லிட்டாங்க, மரியாதைக்குரிய நீதியரசர் இந்த 100 ஏக்கர் நிலம் வாங்க அதுக்கு பால் கொடுக்க பாக்கியராமன் மாமாவும் வந்து நடுநிலையா பேசுறதுக்கு வந்தவங்களை முருகராசன் ஒரு தனி நபர் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவங்க 2 பேர் வேணாம்னு சொல்லிட்டாங்க. மற்ற 4 பேர் பேச வேலை. அன்னைக்கு அதுதான் நடந்த உண்மை. நீங்க வந்தா நான் பேச்சுவார்த்தை வரமாட்டேன்றாங்க. அப்ப அவங்க அந்த மாமா நீதியரசர் மாமாவும் நீதிபதி மாமாவும் ஒரு பாக்கியராமன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வரட்டாங்க, நாங்க வந்தது தப்புங்க, இவங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம உறவினர் வீட்டுல போய் ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க வயசுக்கு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது மற்றவங்க தெரியாது, நாங்க கல்யாணம் இளவச்சாங்க இருக்கோம். அப்ப அந்த மாமா நீதிபதி மாமா சொல்றாங்க, பக்கிராம சொல்றாங்க, நாங்க வந்து சரியான வழிநடத்த தான் வந்திருக்கோம், ஒரு சைடா பேச வரல. நாங்க பேசுறத நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஏத்துக்கங்க அப்படின்னு எங்கிட்ட ஒரு வார்டு பண்ணாங்க. நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லிட்டோம். அந்த பக்கம் அதை சொல்ல விடல. இதுதான் உண்மை. இந்த 2 பேரும் வந்த நோக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடியே எடுத்து பேசிட்டாங்க. உங்களால வர சொன்னா நீங்க வேணாம். ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன், இவங்க வந்தது எப்படி அவங்களா வரல. வெள்ளோட போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கும் போது பங்காளியெல்லாம் வந்திருக்காரு, கல்யாணம் வந்திருப்பாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த பத்திரத்தை வந்து எங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தது இளவரசரும் நீதிபதி நடராஜன் தான், இதை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க, அவங்கனாலதான் இது நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மாதிரி சொல்றாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு, நாங்க கேட்கல, அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தனிநபர் 2 பேரும் வந்து பஞ்சாயத்து கொடுக்கணும் கேட்கல, இன்ஸ்பெக்டர் சொல்றவங்களால அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அப்ப நீங்க அவங்க பேர சொல்றீங்க, அவங்க வச்சு பேசி தீர்த்துருங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஸ்டேஷனுக்கு, நீங்க அவங்க 2 பேரும் பெரியவங்க தானே கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னு சொன்னோட அங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தரப்புல ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஒத்துக்கிறதுக்கு பேர்ல அன்னைக்கு அந்த மாமா 2 பேரும் வந்தாங்க. அந்த வந்ததோட பலனு அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். இது இருக்கிற இதோட இப்ப நம்ம வந்ததோட நோக்கம் இதை என்ன செய்யணும்ன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்ச சொல்லிடுறேன். ஏத்துக்கிறது உங்க பொறுப்பு. ஏன்னா இப்ப வந்து இந்த மகாசபை இது மகாசபையா, இது கூட்டம் இல்ல. இந்த மகாசபையில உங்களோட ஒப்புதல் என்ன வேணும் கேட்டீங்கன்னாக்க, இந்த இடத்தை என்ன செய்யணும்னு சொல்லி இப்ப பேச போறாங்களோ அதை எல்லாரும் நீங்க ஒரு மனதா ஏத்துக்கிட்டாக்கா நம்ம செய்ய முடியும். அந்த சொத்தை ஃபர்ஸ்ட் இருக்கணும். 2வது பணத்தை வாங்கணும். 20 லட்சம் ரூபான்றது ஒரு பெரிய தொகை நமக்கு. அது போக அவங்க வசூல் பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தர். அது மரியாதைக்குரிய எப்படி சண்முகசுந்தரன் வந்து அதை நல்லா செய்ய போறாங்க. அப்பா உருவாக்குற பொருள், மாமா உருவாக்குற பொருள், மரியாதைக்குரிய சங்கராமன் உருவாக்குற சொத்து, அதை நல்லா அந்த பொருள் எதுவுமே கேட்காம ஒரு செத்து கொடுக்குறாங்க 5 லட்சம் ரூபாய்க்கு. அது அந்த மாதிரி இப்ப நம்ம குமரேசன் சொல்ற மாதிரி 50 லட்சமா கூட இருக்காங்க. 2 வசூல் பண்ணிருக்காங்கல்ல. நம்ம மேல 35னாக்கா அது 20 லட்சம் வசூல் பண்ணுங்க. எந்த கணக்கும் இல்ல. நீங்க நம்ம பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வரவு செலவு பண்ணினாக்கா ஒரு வவுச்சர் இருக்கும். நீங்க கேட்கறது மெம்பர்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு வவுச்சர் இல்ல, வெறும் வெள்ள பேப்பர். ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம ஈபி பில்லு வாங்குறோம்னாக்கா ஒரு எலக்ட்ரிக்கல் சாமான ஒரு பில்லு இருக்கு, கலப்படல இல்ல, வெறும் வெள்ள பேப்பர் இருக்கு. இதுதான் வரவு செலவு அவங்க பண்ணது. இவ்வளவுதான் நிகழ்வு. இதை விட நிகழ்வு நிறைய இருக்கு. எனக்கு தாய் சங்கத்தோட தலைவர் ஒரே வார்த்தை சொல்றாங்க, யாரையும் குறையா பேச வேணாம்னு சொல்லிட்டு. குறையா பேசுறது நோக்கம் இல்லை. இந்த இப்ப பேசப்படுறதுக்கு நீங்க எல்லாம் ஒப்புதலா கொடுத்து இந்த சொத்தை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்க அனைவருக்கு அருமையான கலவசம் அடுத்த இளமக்கா பேசும்போது அவங்க இந்த சொத்தை எப்படி நம்ம மீட்கிறது, இந்த சொத்தை என்ன செய்ய போறோம் அவங்க சொல்றதுக்கு இது மகாசபையா நினைச்சு எல்லாரும் தார்மீக ஒப்புதல் கொடுத்தாக்கா அடுத்த பயணம் நம்ம நல்ல பயணம் பண்ண முடியும். இப்ப இந்த வந்து காஷ்மீர்ல பிறந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பயணம் கன்னியாகுமரி சேரணும்னா இங்க உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் ஒப்புதல் கொடுத்தாதான் அது சேரும். இதுதான் நாங்க தவறா பேசுறதா மன்னிச்சுக்கோங்க. நடந்த நிகழ்வு சின்ன நிகழ்வு கூட சொல்லிங்க. அது நம்ம நினைவு நிறைவேறணும்னாக்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அது ஒரு கல்வி ஸ்தாபனமா தான் உருவாக்கணும். அது கல்வி ஸ்தாபனம் உருவாக்குறது நல்ல கட்டணமா இருக்கு. நர்சரி ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நர்சரிக்கு தான் டிமாண்ட் இருக்கு. காலேஜுக்கு டிமாண்ட் இல்லை, ஐடிஐக்கு டிமாண்ட் இல்லை. காலேஜ் எடுத்தா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ்னாக்க அதுக்கு ரெகனைஸ் சொல்றதுக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அதனால இப்போ ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். அதுக்கு உண்டான ஒப்புதல் அது ஏற்கனவே இப்ப தலைவரத்தை என்ன சொல்றாங்களோ இளவரத்தை என்ன சொல்றாங்க அது புரிஞ்சுச்சுன்னா உடனே கலவசம் பண்ணிக்க அது ஒப்புதல் கொடுங்க.
நான் தவறாக பேசுகிறேன், மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். வருகிறதுக்கு இப்போ நம்ம எடுத்த முடிவு என்ன அப்படின்றத வந்து யாருமே இன்னைக்கு வரை வந்து முறையான இது கொண்டு வரல. ஆயிரத்தி நம்ம மெம்பர் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் பதிகிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த இதுக்கு யாரும் செய்யலை. இது போக வந்து நமக்கு வந்து மக்கள் வந்து விருப்பம் வந்து வாரீங்க, இது என்ன செய்கிறாங்க அப்படின்ற அதை முதல்ல கவனிச்சு நம்ம நிர்வாகம் சார்பாக எல்லாருமே செய்வாங்க. அதுபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக தாழ்வு கல்யாணி அவர்கள், மருமகன் இளங்கோல் அவர்கள், மகன் ராஜேஷ் அவர்கள் மற்றும் இங்கே கூட்டியிருந்த அனைவருக்கும் வரவேற்று வரவேற்று இந்த கூட்டம் எதுக்கு நம்ம கூட்டிருக்கோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம 425 பேர் சாகடிச்சுட்டா ஒரு 12 பேர் இந்த பத்திரத்தை போட்டு 21 லட்சத்தை எடுத்துட்டாங்க. அந்த நம்ம ரூபாய் 21 லட்சத்தை எடுத்து யார்கிட்டையும் கேட்காம இப்ப 12 பேர் 2 பேர் நம்ம பக்கம் இருக்காங்க, 10 பேர் அந்த பக்கம் இருக்காங்க. 21 லட்சம் சுத்தமா போயிடுச்சு. 16,000 ரூபாய் தான் இப்ப நம்ம கல்வி சங்கத்துல இருக்கு. 16,225 ரூபாய் தான் இருக்கு. பூரா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. ஆனா கேட்டா வெளியில அவர் ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமானவர்ன்றாங்க. ஆனா செஞ்சது பூரா ஐயப்பே தான். ஆனா இங்க உள்ளவங்க கேட்பாங்க என்னன்னு. ஏன்னா பூரா மொட்டை பெடிஷன் போட்டு இருக்காங்க. நாங்க வேலை பார்க்கறோம், எங்களுக்கு மொட்டை பெடிஷன். நாங்க 5 லட்சத்துக்கு மொட்டை பெடிஷன். நீ இந்த வேலை பார்க்க கூடாது, செய்யக்கூடாது, மொட்டை பெடிஷன் போறாங்க. என்ன எவ்வளவு கீழ்த்தரமான வேலை. நாங்க அப்படியே எங்களுக்கு இந்த வேலை போய் செய்யறதுக்கு முடக்கொண்டு வந்துருக்கு கூட்டி மொட்டை பெடிஷன். இதுக்காக நாங்க பயந்துட்டு கிடையாது. இந்த மாதிரி 1000 மொட்டை பெடிஷனை பார்த்துருக்கோம். ஆனா அந்த உத்தரவு சும்மா விடக்கூடாது, அதையும் சொல்றேன் நானு. ஏன்னா 21 லட்சத்தை வேற களவாடி கிடையாது. அவனை இந்த புத்தகம் நம்ம எங்க கிடைக்க இல்லத்தாரர்கள் இருக்க அவனை நேருக்கு நேராவே நாங்க சட்டம் போட்டுக்கிட்டா இருக்கோம். நீங்க 21 லட்சத்தை களவாடிடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை போய் பாருங்க. யாருக்கு எந்த இடமே தெரியாது, ஒரு இடமே கிடையாது. அதுல கொண்டு போய் இந்த 30 லட்சத்தை போட்டு ஒரு ரோட போட்டு அதுக்கு ஏற்ற பிளாட்டை போய் பாருங்க. நாங்க காமிக்கிறோம். 435 ரூபாய் சதுரடி போய்கிட்டு இருக்கு. எதிர்த்த பிளாட் நமக்கு ஏற்ற பிளாட். ஆனா இது குப்பையா இருக்கு. இந்த 30 லட்சத்தை நீங்க இருக்காம ஐடிஐல கொண்டு போய் போட்டு வெட்டியா போயிடுச்சு. அந்த காசு உனக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. இங்க ரோட போட்டு நல்ல போட்டு வச்சிருந்தா இங்க எல்லாத்துக்கும் பிரயோஜனம் போட்டுருக்கோம். அதை செய்யவே இல்லை. ஏத்தாப்ல பாருங்க, வாட்ஸ்அப்ல நாங்க போட்டு விட்டுருக்கோம். 435 ரூபாய் சதுரடிக்கு போய்கிட்டு இருக்கு அங்க. ஏன்னா அவன் அழகா பண்ணிருக்கா, நல்ல கண்ணு ஊடி பிளாட் பண்ணிருக்கா. ஆனா இதை யாருமே நீங்க செய்யல. நீங்க கூறி கூற என்னன்னா படத்தை ஆட்டையே போடணும். இதுலதான் புரிய வச்சிருக்காங்க. வேற எந்த விதையும் செய்யணுங்கிறது இல்ல. அங்க புல்டோசரை வச்சு நாங்க 12 லட்சம் ஒரு 3 லட்சம் ரூபாய் எழுதிருக்காங்க கணக்குல. அந்த புல்டோசர் மாப்பிள்ள போயிட்டு இருந்தாரு, அவரே போட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த இடத்த பாத்தீங்கன்னா பூரா வேடு பழமா தான் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு லெட்டர் வந்துருக்கு, நீங்களா தெரியாது. அதனால அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது கூட அதுக்கு நீங்க கூட ஆதரவு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நமது அலங்கடி உள்ளமா சங்கத்தில் 30 வழக்கறிஞர்கள் உள்ளோம். இது சம்பந்தமான சட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். நன்றி. அடுத்தபடியாக மதிப்புக்குரிய இளம்பரம் நடராஜன் பிஏபி அவர்கள் பேசுவார்கள். இந்த அருமையான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள மதுரை இல்லத்து பிள்ளைவார் சங்கத்திற்கும் மற்றும் அனைத்து கிளை சங்கங்களுக்கும் இல்லத்தார் பேரவை உட்பட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இல்லத்தார் நகரில் இடம் வாங்கியுள்ள நமது சமுதாய உறவினர்கள், குறிப்பாக மும்பையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நமது தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து ஊர்களிலிருந்து வருகை புரிந்துள்ள நமது சமுதாய உறவினர்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சமுதாய பெரியவர்கள் நமது சமுதாயம் கல்வியில வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நிறைய இடத்துல அந்தந்த ஊர்ல சமுதாய பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, கல்லூரி பள்ளி இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க.
நீங்க நம்ம பள்ளி எடுத்துக்கிட்டோம்னா தூத்துக்குடியில ஒரு நமது சமுதாய பள்ளி இருந்துச்சு, இல்லத்தார் நடுநிலை பள்ளின்னு நினைக்கிறேன் அது பேரு. அதே மாதிரி கோவில்பட்டியில இருக்கு இல்லத்தார் நடுநிலை பள்ளி அப்படின்னு இருக்கு. மதுரையில எங்க மதுரை பிள்ளைமா சங்கம் மேல்நிலை பள்ளி இருக்கு. அதே போல இப்போ நம்ம நாராயணகுரு ஐடிஐ பள்ளிக்கு எடுத்துப்பட்ட நாராயணகுரு பேர்ல மதுரை அவனியாபுரத்துல ஐடிஐ இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த 4 இதுதான் நம்ம சமுதாயத்துக்கு சொந்தமான பள்ளிகள், தொழிற்பயிற்சி பள்ளிகள். இந்த அதுல தூத்துக்குடியில இருந்த பள்ளிய இழுத்து மூடி எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் ஆயிடுச்சு. இங்க இப்ப இந்த நாராயணகுரு ஐடிஐ அவனியாபுரத்துல இருந்ததை மூடி 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப உருப்படியா நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்கிறது 2 ஊர் தான். ஒண்ணு இந்த மதுரையில நமது மதுரை சமட்டிபுரத்துல பிள்ளைமா சங்கம் மேல்நிலை பள்ளி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுபோல கோவில்பட்டியிலும் அந்த பள்ளி நல்ல சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ அதை ஆங்கில வழி கல்வியை கூட மாற்றி சென்ற வருடம் இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில போய்கிட்டு இருக்கு. நம்ம அந்த 2 பள்ளிகளையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் எனக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நம்ம ஒரு 2 தூத்துக்குடியிலையும் எடுத்துக்கோங்க, ஐடிஐலையும் எடுத்துக்கோங்க, இந்த 2 மூடிட்டு தான் நான் சொன்னேன். இது அந்த தலைவர் மாமா சொன்ன மாதிரி நம்ம நாராயண ஐடிஐ மாநில சங்கத்துக்கு பாத்தியப்பட்டது. அது மாநாடு நடத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் நம்ம சமுதாய மக்கள் அனைவரிடம் இருந்து வசூல் பண்ண பணத்துல வாங்கினதுதான் அந்த நாராயணகுரு ஐடிஐ. இதை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மாநில சங்கத்துக்கு கொடுத்தாங்க. அந்த மாநில சங்க தலைவராக இருந்த KV கனகாம்பரம் பிள்ளை அவர்கள் தலைவராக இருக்கும் போதுதான் அந்த பத்திரம் பதியப்பட்டது. அதுக்கப்புறமா இப்ப நம்ம பேசும்போது உள்ள நுழைஞ்சனே எனக்கு தலைவர் மாமா ஒரு அன்பு கட்டளை இட்டார். கொஞ்சம் பேசும்போது யார் பேரையும் குறிப்பிட்டு இதா பேச வேண்டாம்னு சொல்லிட்டு, ஆனா அவர் சொன்னதை நான் ஏத்துக்காம அவரோட தடை போட்டாரு. அதை உடைக்க போறேன் உங்க அனுமதியோட. ஏன்னா யார் தவறு பண்ணாங்கிறது தெரியும். பேரை சொல்லாம சூசகமாலாம் பேசினாலாம் சரி இருக்காது. அதுக்காக அனாவரிகமா பேச போறது இல்லை. யார் தவறு பண்ணாங்கிறதோட அவரோட பேரை சொன்னாதான் நீங்க அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருப்பீங்க பிற்காலத்துலங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். அந்த நாராயணகுரு ஐடிஐ முருகதாஸ் அப்படிங்கிறவர் அதை நிர்வகிச்சாங்க. ராஜபாளையத்தை சேர்ந்த முருகதாஸ் மாநில சங்கம்ங்கிற பேர்ல நிர்வகிச்சாங்க. அதே மாதிரி அவங்க சமுதாய கல்லூரி சொந்தமாகவும் டால்பின் கம்யூனிட்டி காலேஜ் வச்சிருக்கிறாங்க. அந்த காலேஜ் இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை மூடல. ஆனா நம்ம சமுதாயத்துக்காக உள்ள அந்த தொழிற்பயிற்சி பள்ளி, நாராயணகுரு பேர்ல உள்ள தொழிற்பயிற்சி பள்ளி இழுத்து மூடிட்டாங்க. ஏன் சொந்தமா வச்சிருக்க கல்லூரியை மட்டும் நல்லா சிறப்பா நடத்த தெரியுதுல. அதே போலதான் நானும் மாநில சங்கத்தில் உள்ள VPM சங்கர் அவங்களையும் சொல்றேன். தலைவரா இருக்கிற மாநில தலைவரா இருக்கிறவங்க அவங்களோட சொந்த கல்லூரிகளை நல்ல சிறப்பா தான் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம சமுதாயத்தின் பேர்ல இருக்கிற பள்ளிகள் கல்லூரிகளை அவங்க நடத்தாம மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, நூறுவிழா நடத்துறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமது மாநில சங்கத்துக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கிறவரையும் ஒரு நல்ல தலைவராக தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன். அதே போல இந்த ஐடிஐ மூடிட்டாங்க அப்படிங்கும் போது திரும்ப அதை ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒர்க்லாம் பண்ணாங்க. திரும்ப ஐடிஐ வரப்போது நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பத்திரிகை ஒரு அழைப்புதல் ரெடி பண்ணாங்க. அதை முதலாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது நமது இல்லத்தார் பேரவையின் செயல் தலைவர் மதிப்புக்குரிய மாமா திரு பாலசண்முகம் அவர்கள் தான். இதே இடத்துல வச்சு இந்த இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அந்த பத்திரிகையில நாராயண குரு தொழிற்பயிற்சி பள்ளி இருந்தது. அந்த நாராயண குருங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நாராயணா கம்யூனிட்டி ஹால்னு மாத்தினாங்க. அதற்கு முதலாக எதிர்ப்பு தெரிவித்தது நமது பாலசண்முக மாமா அவர்கள் தான். அவர்கள் சொன்ன பிறகுதான் எங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. உடனடியாக நாங்கள் அதுக்கு பெரிய போராட்டம் நடத்தினோம். அப்பதான் நிறைய இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் தோண்ட அவர்கள் செய்த தவறுலாம் நிறைய வந்தது. அப்போ கேட்கும்போது எப்படி பணம் வந்ததுன்னு சொல்லும்போது இந்த பிள்ளைமார் கல்வி சங்கம் நம்ம மதிப்பிற்குரிய கொடவேடு ராஜகோபால் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட பொன்னாம்பேட்டையில் அந்த உருவாக்கப்பட்ட இல்லத்தார் நகர்
அந்த இதுல இருந்து தமிழ்நாடு பிள்ளைமார் கல்வி சங்கம்னு ஏற்படுத்தி அதுல இருந்த பணத்தை எடுத்துதான் இந்த ஐடிஐ சீரமைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியா அந்த திருமண மண்டபம் மாத்திர விஷயம் தெரிய வந்தது. நீங்க அந்த தமிழ்நாடு பிள்ளைமார் கல்வி சங்கத்துல இருந்த பணம் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பணத்தை கொடுத்ததா அவர் அதன் தலைவராக இருக்கிற திரு உத்தண்டராமன் அவங்க வந்து சொன்னாங்க. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நீங்க தமிழ்நாடு பிள்ளைமார் கல்வி சங்கத்துல ஒரு 600 பேர் மெம்பர் இருக்கீங்க, அந்த 600 பேர் மெம்பர்கிட்ட யாருக்கிட்டையுமே கருத்து கேட்காம மகாசபை கூட்டாம எப்படி உங்க பணத்தை நீங்க அந்த தமிழ்நாடு இல்லத்து பிள்ளைமார் சங்கம் இருக்கிற முருகதாஸ் கிட்ட எப்படி அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது அது நான் கேட்க தேவையில்லை, அவங்க எல்லாரும் அந்த தமிழ்நாடு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது பொய் சொல்லலை, அது சொன்னது வந்து பெரிய கண்ணன் அவர்கிட்ட தான் அந்த இதை சொன்னாங்க. நிறைய பேர்கிட்ட சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியணும், நடந்த விஷயங்கள். நிறைய பேர் பாம்பேல இருந்து வந்திருக்கீங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, இந்த விஷயம்லாம் தெரியுமாங்க. ஒரு 12 பேர் மட்டுமே சேர்ந்து அந்த பணத்தை வந்து மாத்திட்டாங்க. தமிழ்நாடு இல்லத்து பிள்ளைமார் கல்வி சங்கத்துல இருந்த பணத்தை மதுரை பிள்ளைமார் கல்வி சங்கம்னு அவங்களா ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி ஒரு 20 அது எவ்வளவு மாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல, ஒரு கிட்டத்தட்ட 40-50 லட்சம் ரூபாய்க்கு மேல மாத்திருக்கிறாங்க. பணத்தை மாத்தி அதுல ஒரு 20 லட்சம் ரூபாய இல்லாத சம்பவம் சொன்னாங்கல்ல, தமிழ்நாடு இல்லத்து பிள்ளைமார் சங்கம்ங்கிற சங்கத்தை 2020லயே தமிழ்நாடு அரசு வந்து சங்க பதிவேட்டில இருந்து நீக்கிட்டாங்க. ஒரு இல்லாத சங்கத்திட்ட போய் அந்த 20 லட்சம் ரூபாய போய் கொடுத்து இது சீரமைக்கிறோம்னு சொல்லி ஆக்சுவலா சீரழிச்சுட்டாங்க. அந்த 20 லட்சம் ரூபாய் பணம் சீரழிஞ்சு போச்சு. அதை எப்படி மீட்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வச்சுதான் அந்த முடிவு இருக்குது. அதே போல அந்த பிள்ளைமார் கல்வி சங்கத்துல உள்ள பணத்தை எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம்னா நீங்க இப்போ வந்து உறுப்பினர்கள் போட்ட பணம் தான் அந்த 20 லட்சம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 20 லட்சம் பணம் எதுக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு பிளாட் 5000க்கு வாங்கியிருப்பீங்க, 10,000க்கு வாங்கியிருப்பீங்க, 20,000க்கு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பிளாட் வாங்கின பணம்லாம் சேர்த்து வச்சு ஒரு கல்லூரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பணம் வாங்கப்பட்டது. உங்கள்கிட்ட இருந்து பிளாட்டோட விலை கம்மியாக தான் இருக்கும், அவங்க வாங்கினது கூடுதல் தொகை வாங்கினது காரணம் வந்து பிற்காலத்துல அதுல கல்லூரி கட்டணும். அந்த கல்லூரி கட்டணுங்கிறதுக்காக வச்சிருந்த பணத்தை யார் உங்கள்கிட்ட உறுப்பினர்கள் எவரார்கிட்டையும் எந்த அனுமதியும் வாங்காம தன்னிச்சையாக அதுல 1-2 பேர் தான், நாங்க 12 பேர் இருக்காங்க, அதுல 2 பேர் அந்த உண்மையை இது பண்ணிட்டு மதிப்புக்குரிய திரு செல்வராஜ் அவர்களும் திரு ராமசாமி அவர்களும் இந்த நிதி முறைகேடு ஊழல் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பொறுப்புல இருந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. உண்மையிலே அவங்கள பாராட்டணும். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இமிடியேட்டா இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, எங்கிட்ட கூட சொல்லாம இந்த பணத்தை மாத்திருக்கிறாங்க. அவங்க செல்வராஜன் அவங்க எதிர்ப்பே சொல்லியிருக்காங்க, கொடுக்க கூடாது பணத்தைன்னு. நீ ஒருத்தர் தானே சொல்றப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை மாத்திட்டாங்க. அந்த பணத்தை மாத்தி தான் இவ்வளவு தூரம் எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நம்ம பணம் மட்டும் அந்த 20 லட்சம் இல்லை, நம்ம இந்த பிள்ளைமார் கல்வி சங்கம்ங்கிற பேரை காமிச்சு நம்ம சமுதாய மக்கள்கிட்டையும் நிறைய பணம் வசூல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்ம எம்பி சண்முக சுந்தரம் அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாரிப்பகுத்தனார் தாத்தா அவங்க பையன் காந்தி சித்தப்பா அவர் 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு. இப்படி நிறைய பேர் நம்ம சமுதாயத்தில் மட்டும் 1 லட்சம் 50,000 வாங்கி அந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1, 2025 இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 54 லட்சம் ரூபாய் பணம் வந்து உத்தண்டராமன் அப்படிங்கிறவங்க கையெழுத்து போட்டு பேங்க்ல இருந்து வாங்கியிருக்காங்க. கையெழுத்து போட்டுன்னா அப்படி செக் கொடுத்து கேஷாவே வாங்கியிருக்காங்க 54 லட்சம் ரூபாய். அதாவது ஒரு சங்கம் நடக்குது, இப்போ இங்கே சங்கம் இருக்கு, நம்ம பிள்ளைமார் கல்வி சங்கம் அந்த ஸ்கூல் பிள்ளைமார் ஸ்கூல் இருக்கு, அதுல உள்ள எந்த சங்கமா இருந்தாலும் செக்ல தான் பணம் யாருக்குனாலும் கொடுப்போம். செக்கு வரும்னா அந்த யாருக்கு நம்ம வேலை செய்யறாங்களோ, கட்டட வேலை செய்யறாங்களோ, என்ன இதுக்கோ சேலரி கூட செக்ல தான் கொடுப்போம். எல்லாமே பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபரா தான் இருக்கும். ஆனா இதுல எதுவுமே பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபரே இல்லை. 54 லட்சமும் இவர் கையெழுத்து போட்டு இவரே தான் வாங்கியிருக்கிறாரு. 54 லட்சத்துக்கு கணக்கு கேட்டா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை போய் கேள்வி கேட்டு நாங்க பல முறை கேட்டுட்டோம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன கொடுங்க எல்லாமே கேட்டுட்டோம். அது எதுக்குமே அவங்க பதில் சொல்றதா இல்லை.
அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அந்த பிள்ளைமார் கல்வி சங்கம் வச்சிருக்கிற இப்ப உள்ள நிர்வாகிகளை உடனடியாக நாம் நீக்கம் செஞ்சுட்டு ஒரு அட்கா கமிட்டி போடணும். அப்படி போட்டோம்னா தான் நம்ம இந்த பிள்ளைமார் கல்வி சங்கத்தை ஒரு நல்ல முறையில் கொண்டு போக முடியும். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நான், அவர் குமரேசன் மாமா, செல்வராஜன் மாமா எல்லாருமே அந்த இடத்துக்கு போனோம். போய் அந்த எடுத்த போட்டோ தான் அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த மெயின் ரோட்டில் இருக்க ரொம்ப நல்ல இடம். ஸ்ரீபுத்தூருக்கு திருமங்கலம் ஸ்ரீபுத்தூர் போகும்போது அந்த மங்கள் தேவுக்கு போகிற பாதைன்னு ஒரு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு கார் ரோடு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ரீச் ஆகிடலாம். நல்ல மெயினான இடத்துல இருக்கு. நம்ம பிளாட்டுக்கு, அந்த பிளாட்டுக்கு எதிர்த்தாப்புல அழகா பிளாட்டு போட்டு ஒரு தார் ரோடு போட்டு ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா தார் ரோடு போட்டு வச்சிருக்காங்க. ஆனா எதிர்த்தாப்புல நம்ம இருக்கிற இடம் படு கேவலமா மோசமா இருக்கு. எனக்குள்ள கோபம் என்னன்னா, இவ்வளவு லட்சத்து பணத்தை இத்தனை வருஷமா வச்சிருந்தாங்கல்ல, என்ன செஞ்சாங்க? நம்மளுக்காக என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. ஒரு இடம் கூட ஒரு சமமா இல்லை. நிலம் வந்து சமமாவே இல்லை, மேடு பள்ளமா இருக்கு. இவங்க போய் பார்த்துருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே இருந்திருப்பாங்க போல. நிறைய பேர் வந்து அதுல மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிருக்காங்க. அதனால நிறைய லாரிலாம் வந்து மண்ணள்ளி போய் இடமே சமதளம் இல்லாம இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சில ஆக்கிரமிப்புலாம் இருக்கு. அங்க போய் கேட்டதுக்கு அவங்க சரியான பதில் கொடுக்கல. அவங்க செல்வராஜ மாமா போய் கேட்டாங்க, அவர் சரியான பதில் கொடுக்கல. ஒரு 10-20 கல்லு பார்த்தோம். ஊர் இருக்க கல்லும் இருக்கு. ஆனா அந்த கல்லுல எதுவுமே நம்பர் இல்லை. இப்ப நம்ம சமுதாய மக்கள் திடீர்னு அந்த ஒரு பிளாட்டை நீங்க விற்கணும், ஒரு அவசர ஒரு சூழ்நிலைக்கு நீங்க அந்த பிளாட்டை யாருக்காவது நம்ம சமுதாயத்தோட உறவினருக்கே மாற்றணும், ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக மாற்றணும்னு நினைச்சாலும் அந்த பிளாட்டை கண்டுபிடிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 60 ஏக்கர்ல எங்க இருக்கு, அதை அளக்குறதுக்கு கல்லு ஊடி இருக்குன்னா அந்த கல்லுல நம்பர் எழுதி இருக்கணும், என்ன இருக்கணும், ஒரு ரோடு மாதிரி பாதை காட்டி இருக்கணும். அந்த பாதையில இந்த பிளாட்ல இருந்து இந்த பிளாட் இந்த இதுல இருக்கு, அந்த திசை காட்டு இது எதுவுமே இல்லை. ஏரோமா இருக்கு, எதுவுமே இல்லை. சும்மா புதரா மண்டி இருக்கு. அதுல கல்லுகள் அங்கங்க ஒரு 10 கல்லை நாங்க பார்த்துருப்போம். எதுவுமே இல்லாம ஒரு கேட்பாரட்டு அது ஒரு நிலம் கிடக்குது. அதெல்லாம் நம்ம வரைமுறை பண்ணணும். வரைமுறை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்ப இருக்கிற அந்த முத்தராமன் அவர் தலைமையிலான நிர்வாகத்தை தூக்கி எறியணும். அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யார தலைவர், செயலாளர், பொருளாளரா போடலாம். ஒரு இடைக்கால தற்காலிக நிர்வாகம் தான் அது. அதுக்கப்புறம் நம்ம தேர்தல் வச்சு அது மாதிரி பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு தற்காலிக நிர்வாகத்தை ஏற்படுத்தி முதல்ல அந்த இடத்தை சீரமைக்கணும். அதுக்கு கல்லு போடணும், ரோடு போடணும். நம்ம அந்த இடத்தை சீரமைக்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தற்காலிக கமிட்டி போடுவோம். அதுக்கப்புறமா 2வது வேலையா அந்த தற்காலிக கமிட்டி, அட்கா கமிட்டிக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, அந்த 20 லட்சம் பணத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது. அவங்ககிட்ட இருந்து வாங்கணும். வாங்குறதுக்கு சட்ட ரீதியான உதவிகளை செய்யறதுக்கு ராஜேஷ் அத்தா, நான் எல்லாரும் இருக்கிறோம், தயாரா இருக்கிறோம். நீங்க எல்லாரும் என்ன சொல்லுங்க, உங்களோட கருத்துப்படிக்கு நாங்க செயல்படுறோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரையும் அவங்க தப்பு பண்ணிட்டு நம்ம எல்லாரையும் சந்திக்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதனால அவங்களுக்கு ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப பாம்பேல இருந்து வந்தவங்க எல்லாம் பார்த்திருக்க மாட்டேன் நானு. இப்ப நம்ம எல்லாம் உறவினர்கள் இருக்காங்க. ஏதாவது ஒண்ணுன்னா நான் பாம்பே போனா அவங்கள தாராளமா தொடர்பு கொள்ளலாம். எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கு. நிறைய பேரை பார்க்கறதுக்குன்னு ஒரு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல தப்பு பண்ணவங்க தண்ணி குடிக்கணும், ரைட்டா, தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோடது. மன்னிச்சு விட்டுறதுங்கிற என்னெல்லாம் பாவ மன்னிப்பு வழங்குறதுக்கு நான் வந்து ஏசுனாலும் கிடையாது. அவரு யாரா பண்ணியிருந்தாலும் சரி, அது முருகதாசா இருந்தாலும் சரி, உத்தங்கராமனா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சட்டப்படி நீதி மன்றத்தில் அவர்களை நிறுத்தி தண்டனை வாங்கி தருவதற்கு நாங்கள் வழக்கறிஞர் தயாராக இருக்கிறோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிள்ளைமார் கல்வி சங்கத்தில் இன்றைய இருப்பு வந்து 16,156 ரூபாய். கிட்டத்தட்ட அவங்க எடுத்திருக்கிறது வந்து 54 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷம் பணத்தை கூட எடுத்து காலி பண்ணிட்டாங்க. வெறும் 16,000 ரூபாய் மிச்சம் வச்சிருக்காங்க. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுவும் இப்ப இருக்குதான்னு தெரியல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. அதையும் உங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன்.
லட்சம் ரூபாய்க்கு செலவு ஒருத்தா பண்ணியிருக்காங்களா? அதுக்கு எதுவுமே கணக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க. பல முறை கணக்கு கேட்டுட்டோம். கணக்கு கேட்கறதுக்கு உரிமை யாருன்னு சொன்னாங்க. நம்ம இன்னொரு கருத்தையை நான் சொல்ல மறந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 25 மெம்பர் வந்து நம்ம அழகரடி இல்லத்தப்பிள்ளை சங்கத்தில் புகார் கொடுத்தாங்க முத்தண்டராமன் அவர்களுக்கு எதிராக. அதுக்காக ஒரு விசாரணை குழு ராஜேஷ் தான் நான் அவங்க குணசேகரன் ஐயா அவங்கள வச்சு ஒரு விசாரணை குழு போட்டோம். அந்த விசாரணை குழுவில் நோட்டீஸ் அனுப்புறதுக்கும் அவங்க வந்து உத்தண்டராமன் அவங்க வந்து ஆஜராகலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் யார் எங்களை கேள்வி கேட்கறது, சங்கம் யார் எங்களை கேள்வி கேட்கறது, எங்களுக்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். நேற்று என்கொயரி போட்டோம், வரலை. நான் சொல்றது, அவங்க தப்பு பண்ணலை அப்படின்னா யாருக்கிட்டனாலும் கணக்கு காட்டலாம், எந்த நேரம்னாலும் கேட்கலாம். எது கேட்டானாலும் காட்டுறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் காட்டலை. அதனால அவர்களுக்கு ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் போலதான் தோணுது. கணக்கை காட்டாததுனால அந்த இதெல்லாம் உங்களோட முடிவுக்கே விட்டுறேன். நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுட்டு அதன்படி நடக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மதம் எதுவானாலும் மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொன்ன தவக்குரு நாராயணகுரு அவர்களை வணங்கி இன்றைய தினம் அழகரடி இல்லத்துப்பிள்ளை சங்கத்தில் பொன்விழா மண்டபத்தில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா பொன்னம்பட்டி கிராமத்தில் உள்ள நமது இல்லத்தார் இடம் சம்பந்தமாக கூட்டம் கூட்டுவதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய சித்தப்பா சண்முகவேல் பிள்ளை அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களே, இளங்கோ அவர்களே, தங்கராபாக்கியன் அவர்களே, பாலசன்மா அத்தான் அவர்களே, உங்களோடு சேர்ந்து எடுத்து செயல்படக்கூடிய அனைவருக்கும், அத்தான் முனிசாமி அவர்களுக்கும், தமிழ்நாடு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எனது இல்லத்தை சார்ந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்தவர்களே, மூன்று இல்லத்தை சார்ந்தவர்களே, தோரண இல்லத்தை சார்ந்தவர்களே, பளிங்கு இல்லத்தை சார்ந்தவர்களே, மஞ்சள் நாட்டு இல்லத்தை சார்ந்தவர்களே, அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம். ஊர் வாயில மண் அள்ளி போட்ட எவனும் நல்லா இருந்ததா சரித்திரம் கிடையாது, நல்லா இருந்ததா சரித்திரம் கிடையாது. ஆனா அதை கேட்டு பண்ணாத உங்களை பழித்தவன உங்களை கெடுத்தவன விட போவதில்லை. அந்த சங்கத்தை இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்தை, உங்கள் இடத்தை நீங்க போய் பார்க்க முடியாத இடத்தை உங்க காசு போட்டு பத்திரம் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு மூல பத்திரம் இருக்கு. சில பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். பட்டா நீ வாங்கி கொடுக்கல, அந்த சங்கம் வச்சு நடத்துற வாங்கி கொடுக்கல. அவன் சொல்றேன், கோபத்துல பேசுறேன். நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னும் பட்டா நாங்க அவங்க இல்லாம வாங்கி கொடுப்போம். இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்கு, அது அவங்களோட சேர்ந்துதான் செய்ய முடியும். சேரலன்னு சொன்னா என்ன செய்கிறதுன்றது ஒரு ஏற்பாடு. இந்த கூட்டம் உண்மையிலே வாட்ஸ்அப்ல தான் இந்த செய்தி தகவல் கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 250 பேர் வந்திருக்கீங்க. நினைக்கிறேன் 250 பேர், இவ்வளவு பேர் வருவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. எங்க அண்ணன் தம்பி, ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு சொத்தை அண்ணன் தம்பிலே பங்குல விட மாட்டோமே. விடுவோமா? யாராச்சும் விடுவோமா? அந்த சொத்து அப்படியே கிடக்கு. அந்த சொத்தை பார்க்கிறதுக்கு உன்னை நியமிச்சிருக்கோம் தகப்பனா. நீ எதுக்கு தகப்ப எங்களுக்கு? உண்மையா பொய்யா? அந்த இடத்தை பாதுகாக்கிறது அந்த சங்கம், அதுக்கு ஒரு ட்ரஸ்ட். கேவலமாக அவங்களுக்கு சமுதாயத்தை அசிங்கப்படுத்தாங்க. உண்மையிலே சொல்றேன், எங்களை போடணும்னு சொல்லல. இந்த டயத்துல எங்களை மாதிரி ஆட்கள் எழுந்திருக்கலன்னா இந்த இடத்தை நீங்க இன்னமும் கண்டுபிடிக்க முடியாது, இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாது. நிலைமை இன்னைக்கு அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும்னா வகுப்பரிசலா இருக்குங்க. எனக்கு பிளாட் இல்லை, நான் மெம்பரு. என் சமுதாய மக்கள் அந்த இடம் சரி சேர்ந்துமா வேண்டாமா? யாருக்கு வசதி படிச்சவங்க எத்தனை பேரு?
இந்த 250 பேர்ல யார் வசதிப்படுத்திருக்கோம்? பூரா ஏழ்மையான ஆளு. கைத்தறி நிறுத்திக்கிறதுனால அன்னைக்கு சம்பளத்தை வாங்கி தவணை முறையில கட்டியில அந்த சொத்தை வாங்கியிருக்காங்க. அந்த சொத்தை வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு பொறுப்புல இருந்துட்டு அந்த சொத்தை மதிக்காம உங்ககிட்டயே அனுமதி வாங்காம உங்க சொத்து இது எதுக்கு நம்ம கொடுக்கணும்? சங்கம் எதுக்கு இருக்கு? ஒரு பிரச்சனைனா அந்த சங்கம் தான் உங்களுக்கு தீர்த்து வைக்க முடியும். நாளைக்கு நான் போய் என் பிளாட்டை நான் மாற்ற முடியுமா? சமரசுந்தரம் அந்த இதுக்கு ட்ரஸ்ட் பொறுப்பு. கோவில்பட்டி சமரசுந்தரம்ல அந்த ஆள் வந்தாரு, சொத்து பத்திரம் மாத்துறது கையெழுத்து எல்லாமே போடணும். அவரை கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? நாங்க பண்ணி இன்னைக்கு இந்த கூட்ட செலவு 65,000 ரூபாய் செலவு. யாருக்கிட்டையும் வாங்கல, மதுரை சங்கங்கள்ல நாங்களாக செலவு பண்றோம். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு முறையாக கிட்டத்தட்ட ஒரு 32 பேர் மதுரை அழகடி பிள்ளைமார் சங்கத்துக்கு மனு கொடுத்தாங்க. அந்த இடம் வாங்கினவங்க அந்த 32 பேர் மனு கொடுத்ததன் விளைவு உங்களை எல்லாம் இன்னைக்கு சந்திக்க வச்சிருக்கு, நம்மள எல்லாம் சந்திக்க வச்சிருக்கு. அந்த 32 பேருக்கு இந்த கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதன் விளைவு எங்க நிர்வாகத்துல 15 பேர்ல உட்கார வச்சு பேசி இதுக்கு ஒரு குழு போட்டு அவங்க விசாரணைக்கு கூப்பிட்டு இது என்ன சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீல் குழு போட்டு அந்த வக்கீல் குழுல குணசேகரன் சொல்லி ஒரு பேங்க்ல வேலை பார்த்தவர், கோஆபரேட்டிவ் பேங்க்ல, 2வது ராஜேஷ் அவர்கள், 3வது இளங்கோ அவர்கள், இவர்களை நடுவுல வச்சு விசாரணைக்கு வந்து நேர ஆஜராக தபால் போட்டாங்க. நீ இல்லட்டு போன நீ இல்லட்டு போன தப்பு பண்ணல, சங்கத்துல வந்து சொல்ல வேண்டியதானே, என்ன நிலவரம் சொல்ல வேண்டியதானே, எதுவுமே சொல்லலன்னா அப்ப நீ காசை எடுத்ததுக்கு அந்த உண்மை தானே? அது உண்மை நிலவரம். ஒரு சங்கம் இருந்தா அது ஏதோ ஒரு பெரிய வேலை செஞ்சா 100ல 3 பங்கு மெம்பர் கையெழுத்து போட்டாதான் எதையுமே செய்ய முடியும். அதான் புரிஞ்சுக்கோங்க. 100 பேர்னா 75 பேர் கையெழுத்து போடணும். கையெழுத்து போடாம இவங்க ஒரு சங்கத்தையே மாத்திக்கிட்டாங்க. யாரு? அந்த திருமங்கலம் கல்வி சங்க இடம் இன்னொரு சங்கத்தை மாற்ற. ஏன் மாத்துறது காரணம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். அப்ப இந்த சங்கத்தில் உள்ள பணத்தை அந்த சங்கத்துக்கு நீங்க எப்படி கொண்டு போன? இந்த உறுப்பினர் அங்கீகாரம் இல்லாம எடுத்து செலவு பண்ணிக்க இந்த உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கியா? அப்ப இது பேர் என்ன? திருட்டு தான். இது திருட்டு தான். நீ இந்த காசை கொண்டு போய் அங்க போட்டது நம்ம இடம். நான் இல்லைன்னு சொல்லல. இந்த சங்கத்துக்கு உண்டான இடத்துல நீ மராமத்து கல்வி பார்த்துக்கலாம்ல. நம்ம பிளாட் போட்டு கொடுக்கலாமா வேண்டாம்? இந்த காசுல சொல்லுங்க. ஏன் அங்க போய் கொடுக்கல? இவங்க இந்த சொத்தை பறிச்சு அங்க போய் கொடுக்கறதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? கொடுக்கல. அப்ப காசு யார் கட்டணும்? அந்த பேங்க்ல பணத்தை எடுத்தவங்க தான் பணத்தை கட்டணும். கண்டிப்பா கட்டணும், விட மாட்டான். இந்த சொத்தை உங்களை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கணுன்ற நோக்கம். ஆனா நாங்களா எதுவும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கல. நீங்க செய்ய முடியாத எதுக்கு கூட்டத்தை கூட்டீங்கன்னு கேள்வி கேட்கலாம். சரியான கேள்வி கேட்கணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றோம். அதுல வந்து என்ன பொறுத்த மட்டும் என்னன்னா, அந்த ட்ரஸ்டினுடைய தலைவர் சண்முகம் பிள்ளைக்கு எல்லாரும் ஒரு கடிதம் அனுப்பலாமா? சண்முக சுந்தரம் பிள்ளை எல்லாரும் அட்ரஸ் தரோம். அவருடைய அட்ரஸ் அந்த சொத்தை இன்னைக்கு நடந்த அந்த நிர்வாகத்தோட ஒப்பனை இல்ல வேலை செய்யறவங்க ஒப்பனைன்னு சொல்லி எல்லாரும் ஒரு கடிதம் போடலாமா? எல்லாரும் போடலாமா? சரிதானா? அந்த அநியாயம் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா 1 வருஷத்துல உங்க இடத்த வீடு கட்டுறதுக்கும் சரி, உங்க இடத்த பார்க்கறதுக்கும் சரி, நாங்க வாங்கி தரோம். மதுரை எய்ம்ஸ் வந்துருச்சுங்க. மதுரைக்கு பாதி வேலை நடந்துருச்சுங்க. 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இடத்தினுடைய வேலுசல் கூட்டிருச்சுங்க. இந்த நார்ந்த பகுதியில் விளங்காத பகுதியில் இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியாம முடிச்சுக்கிறீங்க. ஆனா இப்ப விழிக்கிறவன் எப்பவும் விழிக்க முடியாது. இதுக்கு ஒரே வழி,
சண்முக சுந்தரப்பிள்ளை கோயில்பட்டி சண்முக சுந்தரப்பிள்ளைக்கு எல்லாரும் ஒரு கடிதம் போடுங்க. ஐயா எங்க சொத்தை நாங்க பார்க்கணும். ஒண்ணு நீ குறிப்பிட்ட நாளுக்குள் செஞ்சு கொடு, இல்லைன்னா செய்யறவங்க செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு ட்ரஸ்ட் ஒரு 8 பேர் ட்ரஸ்ட் என்ன செய்யாங்கன்னே தெரியல. இந்த நிர்வாக வேலைக்கு ஒரு 7 பேர், அந்த ட்ரஸ்ட் 8 பேர், வேலைக்கு 7 பேர், வேலை செய்வது 7 பேர் ட்ரஸ்டுக்கு தெரியாமலே எல்லாத்தையும் செய்யறாங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்கா? உள்ள ஒரு விஷயம், ஏன் சொத்து எனக்கு வேணும், இன்னைக்கு நம்ம அதுக்கு தான் வந்துருக்கோம். ஆனா விடவே மாட்டான். ஆனா அந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க தான் எல்லா முயற்சியும் செய்யணும்ன்றதை கேட்டுக்கிறேன். கடிதம் எல்லாம் அனுப்பிச்சுடுவீங்க. இப்ப 10 எல்லாம் வாங்கியிருக்கோம், அட்ரஸ் வாங்கியிருக்கோம். என்ன நடக்க போகுது ஒரு முடிஞ்சா வாட்ஸ்அப்ல உருவாக்குற, இல்ல இப்படி எப்படி சந்திச்சீங்களோ இதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக தகவல் சொல்றோம். விரைவில் அது கொடுத்துட்டா 1 வருஷத்துக்குள்ள செஞ்சிருவோம். அதனுடைய செலவு என்னன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஏற்படும் காரணமாக அது என்னன்றது நிர்ணயிக்க முடியல. அது பேர் என்ன, சர்வே அளந்து உங்க பிளாட்டுகளை பூரா சரிவு செய்யணும். 572 பேர் இப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஆர்வத்துல வந்திருக்கீங்க, நான் குறைச்சு மதிப்புறேன்னு சொல்லிடாதீங்க. நடக்கிற நிலைமை நடக்க போறதான் நான் சொல்றேன். இந்த 572 பேர் 200 பேர் தான் வந்துருக்கேன், 300 பேர் வந்த. அப்ப அந்த செலவினங்களை யார் பாக்குறது, யார் கொடுக்கறது? நாங்க பாக்குறோம். அங்கீகாரம் வாங்கி கொடுக்குறீங்க இந்த சங்கத்தை நடத்துறதுக்கு, அந்த இடத்தை பார்க்க இது பண்றதுக்கு. 572 பேர் 200 பேர் காசு கொடுத்துருக்கீங்க, 300 பேர் காசு கொடுக்கிறார். அவங்களுக்கு சேர்ந்து கண்ணு உள்ள போறோம், வேலை பார்க்க போறோம். அந்த செலவு உங்க தலையில தான் உள்ள போகுது. இப்ப நீங்க அந்த பணம் கொடுக்காம இந்த வேலை செய்ய முடியாது. குறைஞ்சபட்சம் குறைச்சு மதிப்பிடுறேன், இல்ல கூடவும் வரலாம். 6000 ரூபாய் வரைக்கும் ஒரு பிளாட்டுக்கு உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு வரும். ஆனா அந்த வேலை செய்யறதுக்கு அந்த அங்கீகாரம் எங்களுக்கு வேணும். சரிதானா? அந்த அங்கீகாரம் வேணும். இந்த 6000 ரூபாய் நான் குறைச்சு சொல்றேன். குறைச்சுக்குள்ள குறைச்சு வந்தாலும் உங்களுக்கு கணக்கு காமிக்க போதும். கூட வந்தாலும் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் ஒப்புதலா இல்ல? சரியாவே ஒண்ணும் இல்லையா? எல்லாமே பாதுகாப்பு கீழே இருக்கு. உங்க சொத்து விடவே கூடாதுங்க. நாங்க சாதனைக்கும் உங்க சொத்தை நீங்க இடத்த போய் பார்க்கணும், விற்கணும், கெட்டணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சொத்தை நாங்க சாதனைக்குள்ள இப்படி ஆட்கள் அமைச்சாங்க, இனிமே இப்படி ஆட்கள் அமையுமாங்க இறைவன் சொன்னா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. உங்களுடைய ஏற்கனவே எங்களை வாழ வைக்கின்ற நம்பிக்கை இருக்குன்ற சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் நாங்கள் ஊற்றிருக்கோம். அப்பா பள்ளிக்கூடம் அதாவது நமது முன்னோர்கள் மேலையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, நமது 5 இல்லங்கள் சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மேடையில் பேசிய பழக்கம் இல்லை. அதாவது நமது முன்னோர்கள் கல்வி சந்தை ராஜகோபால் பெரியப்பா சங்கம் அவங்கெல்லாம் எங்க அப்பாவோட போட்டியை கான்டாக்ட் பண்ணாங்க. இதே மாதிரி நாங்கள் ஒரு காலேஜ் கட்டுவோம், நம்ம சமுதாயத்துக்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவோம், இருக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்காக ஒரு கிராமம் நாங்கள் ஒதுக்கீடு பண்ணோம்னு சொல்லி பேசுனாங்க. சரி, நீங்கள் எல்லாரும் வாங்க சொல்லி எங்கள் அப்பா வரவழைச்சு மும்பையில் 40 பேருக்கு வீடு இருக்கு. அதை நான் எங்கள் காலையில் அவங்க வந்த மக்களை வாங்கக்குள்ள சுற்றி காமிச்சு எல்லாம் வசூல் பண்ணி நல்லா இருக்கும். அதாவது அதை அனுப்ப காரணம் என்னன்னா, முன்னோர்களுக்கு அந்த அளவு ஒரு அட்டேச்மெண்ட், அதாவது சமுதாயத்துக்கு வேலை, அதாவது எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒன்று சேர்ந்து இருக்கணும், வைக்கணும். அந்த இதுதான் அவங்க எல்லாரும் உழைச்சாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள். எங்கள் அப்பா வந்து வயசு ஒரு 80 வயசு இருக்கும், அவங்க எல்லாருக்கும் 21 வயசு. கல்யாணம் இந்த விஷயத்துக்குலாம் அவங்க போன ரொம்ப விரும்புவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எப்போ உங்களுக்கு வயசாக இருக்குது, நீங்கள் போகிறதுனால யாரும் அவங்களை வந்து
நினைக்க மாட்டாங்க. மாமாவுக்கு வயசாக சின்னப்பாவுக்கு வயசாகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பா உனக்கு என்னப்பா தெரியும் அதை பற்றி? அதை நம்ம இளைஞரை தெரிஞ்சுக்கிற பார்த்தா நம்ம லட்சங்களை பார்த்தா அதில் கிடைக்கிற இன்பம் வந்து நீ லட்சமே மட்டும் கிடைக்காது, அது தனி இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சமுதாய மக்கள் மேல ஒரு அன்பு பரிமாற்றம் அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்க நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த வந்தவங்க ஒரு சிலர் கொஞ்சம் மோசடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைவர்கள் வந்து அதை வந்து முன்னாள் உருவம் மாதிரி செயல்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அதை ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது நாங்கள் காங்கிரஸ் சட்டத்தில் நான் உபாதிக்கிறதா இருக்கேன். எங்கள் தலைவர் சுரேஷ் ராஜாராமன் இருக்காங்க மாவட்டம். அவங்க வந்து அது மூலமாக அதை அவங்க ரொம்ப பட்சத்தை உண்டு. மாமா மாதிரியே அவங்க இருக்காங்க. எல்லாரும் சப்போர்ட் உண்டு, எப்பவும் உண்டு. அதாவது மக்கள் தீர்ந்து மகேசன் தீர்ப்பாங்களா அது மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கணும். இந்த 26 தலைவர்கள் 26 செய்தி கொடுக்கிறார்கள். அதனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த சொல்படி நாங்கள் நடக்கிறார். எங்களுக்கு இங்கே வந்திருக்கிற உறுப்பினர் அனைவருக்கும் இடம் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொடுத்தோம். இதை நீங்கள் செய்து கொடுத்தால் நாங்கள் சாதிகளை நடக்க மாட்டோம் என்று இந்த இலக்கார சாதனை விளக்கத்தை அறிந்து கொள்ளணும். நீங்கள் இந்த வழியாக செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய ஆசை. காசி என்பது இதுவரை மாற போகும். ஏற்கனவே நிகழ்ச்சியாக இருக்கிறார்களோ நாங்கள் செலவழித்தாலும் இனி எவ்வளோ செலவழித்தாலும் ஏற்றுக்கொள்வது. அது என்னுடைய கருத்து. நாங்கள் அங்கே ரெண்டு பிளாட் வாங்கியிருக்கிறோம். ஏற்கனவே காரில் போய் 2 தடவை 3 தடவை பார்த்தோம். சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல. சரி நாங்கள் இருக்க அங்கே போய் பார்த்து கேட்க அவரை ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போய் அவருமே கொண்டு காட்டினாரு. மேலும் வெள்ளம் வந்து எந்த இடமும் ஒன்றுமே தெரியவே இல்லை எங்களுக்கு. அதனால இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொன்னீங்க நீங்க. நாங்கள் வந்து அதுக்கு என்ன சால்வ் பண்ண சொல்ல ரூபாய்க்கு அதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கேன். அது வந்து ஏரியா தெரியறதுக்காக லேண்ட்மார்க் இதெல்லாம் போஸ்டெல்லாம் போட்டு எங்க மெயினான இடத்துல எப்படி போகும் இங்கே இருக்கு, அங்கே இல்லை, இங்கே இருக்கு, அங்கே இல்லை. அதனால திருமங்கல பக்கத்துல லேண்ட்மார்க் போட்டீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இடத்தையும் சரி பண்ணிட்டு எங்களுக்கு நல்லபடியாக கொடுங்க. நாங்கள் அதுக்கு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுறோம். நிறையா பேசுவாங்க. நான் காரைக்குடியிலேருந்து வந்திருக்கேன். நான் 2000 பாலாகுடியில் ஐயாட்ட போய் பணம் கொடுத்து நான் அந்த பிளாட்டை வாங்கினேன். ஒரு அவைசாமி ஆஸ்பத்திரி பக்கத்தில் அவங்க வீடு. அவன் வீட்டிலே கொண்டு கொடுத்து இந்த பிளாட்டை வாங்கியிருக்கேன். 2000 வாங்கினது. நாங்கள் சமட்டிபுரத்தில் ஸ்கூலில் வந்து 3 தடவை இந்த மாதிரி கூட்டம் நடந்திருக்கு. நாங்கள் உங்களுக்கு வீடு தரோம், உங்களுக்கு கல்லூரி தரோம், உங்களுக்கு சுத்தம் பண்ணி தரோம் அப்படின்னு ஒவ்வொரு தடவை பேசியிருக்கீங்க. முதல்ல 2 சங்கமாக இருந்து செயல்படுத்திருக்கீங்க. அதை வந்து 2 பேரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்த நல்லபடியாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கல்லூரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராஜபாலன் பிள்ளை தான் முதல்ல இதை உருவாக்குறது. குடகல் ராஜபாலன் பிள்ளை அவங்க பத்தின இந்த முதலியை சேர்ந்து காரைக்குடிக்காரு. அவங்கள பத்தின தான் நான் அந்த காரைக்குடியில் தான் நான் சொல்லிட்டு இங்கே வந்து வாங்கினேன். நீங்கள் என்ன சொல்றீங்க நாங்கள் கட்டப்படுறோம். நீங்கள் சங்கத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பிளாட்டை வந்து கல்லூரி சதயம் பண்ணி சப்டிஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கான செலவு நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் தர்றோம். ஏன்னா நம்ம பிளாட்டு வந்து இல்லத்து பிள்ளைமார் கல்வி சங்கம் தான் முதல்ல உருவாக்குனது. காரைக்குடியில் அந்த சுற்றுலா செஞ்சி சைக்கிள் மாற்றம் வச்சிருந்தாங்க. அவங்க தான் அந்த பிளாட்டுக்கு வந்து இந்த பிளாட்டை முதல்ல வாங்கி எல்லாம் பண்ணாங்க. திருச்சி சேதாராம பிள்ளை, காரைக்குடி சுப்பையா பிள்ளை எல்லாருமா சேர்ந்து வந்து இந்த இடத்த எல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்கினது. நாங்களும் வாங்கியிருக்கோம். எல்லாருமா சேர்ந்து இந்த இடத்த வீட்டுக்கு கொடுத்து கல்லூரி கொடுத்து எங்களுக்கு இந்த சொத்தை எங்கள் கை கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் வழி செய்யணும். நான் எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர், பொருளாளர், ஆலோசகர் அத்தனை பேருக்கும் வணக்கம் கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். என் பேர் வந்து இக்னேசியஸ் இருதயராஜ்.
நாங்கள் கொட்டாரத்தில் ஸ்கூல் வச்சு நடத்துகிறோம். எங்கள் அப்பாவுக்கு விவசாயம் இல்லை. ஆமாம், பெரிய வார்த்தையாருன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், கொடை வீட்டு சமூகம் இல்லைன்னா உரையிடம் தான் எங்களுக்கு. ஆமாம், அதாவது கல்வி சங்கம்னு ஆரம்பித்தாங்க. கல்வி சங்கம்னு ஆரம்பித்து இந்த நல்ல போயிட்டு நல்லவங்க இருந்தாங்க, நல்லபடியாக நடத்துனாங்க. ஆனால் இப்போ இடையில வந்தவங்க கல்விங்கிற பேரில் பொண்ணு அடித்தவன் உருப்படவே மாட்டான். ஆமாம், யாராக இருந்தாலும் கல்வி சங்கம் சமுதாயத்தில் உள்ள கல்வி சங்கம், அந்த கல்வி சங்கத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அழிக்க நினைச்சாலும் உருப்படவே மாட்டான். ஆமாம், அதனால இந்த வரக்கூடிய தலைவர்களை நம்ம ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே இந்த சங்கத்தில் வந்து நாங்கள் ஒரு தடவை கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இந்த சங்கத்தில் கிராஸ் காப்பி கொடுத்துருக்கோம், பிளாக்கோட கிராஸ். அதில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? 4 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கோம், 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கோம். திரும்ப இதே மீட்டிங் போகிறீங்க, திரும்ப நாங்கள் கொடுக்க போகிறோம். இதன் பேர் அடுத்த என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இல்லை எனக்கு இடம் வந்து வேஸ்ட் ஆகிடுமா, நாங்கள் போட்ட போது வந்து வேஸ்ட் ஆகிடுமா, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் அதன் பேர் நீங்கள் என்ன நடவடிக்கை அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டம் நாங்கள் இன்னைக்கு நடத்தின மாதிரி தான் அன்னைக்கு சாதாரண நாட்கள் நான் சங்கம்னு நடத்தல. ஆனால் இந்த சங்கம்ன்ற போர்வையில் அழகடி சங்கம்ன்ற ஒரு மரியாதையில் உங்கள் கூட்டம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்த மாதிரி அன்னைக்கு வந்தீங்க கொடுத்தீங்க. ஆனால் அதுக்கு பின்னால் நடந்த சம்பவம் காவல் நிலையம் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. காவல் நிலையத்துக்கு போய் அந்த நிர்வாகம் நாங்கள் ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி அந்த நிர்வாகத்தை 2 பேரை பரிவாங்க கூட சூழ்நிலை போயிட்டாங்க. யாரு இப்ப இருக்கிற ஆளு இந்த கோவில்பட்டி சமைச்சு கொடுக்கணும் அந்த ட்ரஸ்டி அரசு இப்ப வேலை காலி பண்ணீங்கன்னா நம்ம வீட்டுக்காரருக்கு போட்டி போடுவாங்க. வேலை முக்கியம், குடும்பம் முக்கியமா, குடும்பம் முக்கியங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டோம். இப்ப இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க கேட்கிறது அந்த சங்கத்தினுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கணும், வாங்கி கொடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய கடிதத்தின் மூலமா எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி கேட்கிறோம். அது போல பட்டா நிறைய 176 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். 176 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அது போல தனிப்பட்ட முறையில தனியா ஒரு பொண்ணு அது பேர் என்ன ஜெராக்ஸ் கடை எல்லாம் இருக்கேமா அமுதா தனியா போட்டு அது தனியா வாங்கியிருக்கு. இப்ப அதை பேச சொல்றேன். ஆனா ஆக்சுவலா நான் வாங்கினப்போ எனக்கு இன்னும் ஒரு வித்தியாசம் எதுவும் தெரியல. நாங்க போய் அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம். சொன்ன மாதிரி அந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த இடங்கள் வந்து நம்ம போய் பிளாட் வாங்கியா பார்த்த இடத்துக்கும் இப்போ 20 வருஷம் கழிச்சு நம்ம போய் பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு அந்த இடம். நான் இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி ரீசனாக போயிருந்தேன். நானும் எங்க அப்பனும் எங்க சிட்டியும் போயிருந்தோம். போயிட்டு அந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியல. சரி, இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாம இருக்கு, இப்போ பட்டா போடுமா வேண்டாமான்னு ஒரு மனதோட வந்துச்சு. இந்த இடத்த அப்படி விட்டுருவோமா, நானும் மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம சங்கத்துல இருந்து வாங்கி அந்த இடத்த எப்படி விட்டுட்டு வருது? அண்ணே சொன்ன மாதிரி தான், நம்ம இடத்த இடத்த விட்டுட்டு வருவோம்னா 100 சங்கம் விட மாட்டோம். அந்த இடத்துல தான் சரி நம்ம சங்கம் நம்ம எப்ப ஏமாத்தாதுன்ற ஒரு மனநிலை விட்டுவிட்டு அந்த பட்டம் நம்ம கிட்ட தான் இருக்கு, தாய்ப்பட்டம் நம்ம கிட்ட வச்சிருக்கோம். இருந்தாலும் அதை மக்கள் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுன்றது தெரியலன்னு தோணுது. இப்போ இன்னைக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு பட்டம் வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே அதை விற்பனையில இருக்கும். அப்போ அந்த இடத்த போய் பார்த்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா பட்டம் எங்க இருக்குன்னே தெரியல. நான் திரும்ப தாலுகா ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இங்க அண்ணாந்து கேட்டதுக்கு கல்யாணம் என்ன சொன்னாங்க, நம்ம இல்லப்பா நான் அதோட மேப்பர் பாக்குறவங்க உத்தரமணம் எல்லாம் பாக்குறாங்க, நீங்க அவங்க மூலமா பாருங்க அப்படின்ட்டாங்க. நான் நேரடியா எல்லாரும் கனெக்ட் பண்ணேன். நீ வீட்டுக்கு பாப்பா அப்படின்னாங்க. வீட்டுக்கு வந்து பேசினப்போ இப்ப என்ன திடீர்னு பட்டாலாம் ரெடி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் இல்ல, அந்த இடம் நம்மளோட இடம் தானே, நமக்கான பூமிக்க இடத்த நம்ம இப்படி பொது இடமே இல்லாம இருக்குது, பட்டா இருந்தாதான் நம்ம தலைமுறையாவது அந்த இடத்த வந்து பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க இப்போ என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னாங்க. இல்ல எனக்கு அது வேணும், அந்த இடத்துக்கான பட்டா எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னப்போ ஒன்றும் பெருசா எனக்கு எஃபர்ட் கொடுக்கல. இருந்தாலும் நீங்க வேணா தாலுகா ஆஃபீஸ்ல போய் பாருங்க. நாங்க அப்ப நான் கல்யாணம் நேரடியாக கேட்டேன். இவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை.
ஆனா அந்த இடம் வந்து நம்ம கிட்ட பட்டா மட்டும்தான், அதாவது பத்திரம் மட்டும்தான் வச்சிருக்கோம். நாளைக்கு என் பிள்ளை காலத்துக்கு இப்பயே 15 வருஷத்துக்கு ஆயிடுச்சு, இன்னொரு ஜெனரேஷன் கழிச்சு வரைக்கும் அந்த இடம் இருக்குமானே தெரியலன்னு நீ நேரடியா திருமணம் போயிருப்பா அப்படின்னாங்க. திருமண ஆபீஸ்ல போய் அங்க இருக்க விஓட்டெல்லாம் கேட்டோம். அவங்க பட்டா போடுறதுக்கு தாய் பத்திரம் வேணும்னாங்க. ஏன்னா அப்ப நேரத்துல அண்ணன் இல்லை அந்த தாய் பத்திரம். நான் அப்படியே உத்தமரம் ஐயாட்டெல்லாம் போய் கேட்டேன். தரா யோசிச்சாங்க, என்னப்பா நீ இங்கிலீஷ்ல வந்து கேட்குற, இது வந்து மூலப்பத்திரத்தை வந்து நான் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. இல்லைன்னு நான் சங்கத்தில் இருக்கேன், நான் ஆக்சுவலாக பள்ளிக்கூடத்தில் இருக்கேன், அதனால நான் பிள்ளை மாடு எனக்கு கொடுத்ததுல உங்களுக்கு என்ன சந்தேகம், இல்லைங்க பிள்ளை மாடு இது கொடுத்ததுல உங்களுக்கு என்ன சங்கோச்சம், நான் வந்து இந்த இடத்துல எதுவும் பண்ண போறதில்லை. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய யாராவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பாத்திரமான அழுத்த சொல்லுங்க. அவங்க ஒரு நம்பிக்கை பாத்திரமான மூலியமா எனக்கு அந்த பத்திரத்தை வந்து ஜெராக்ஸ் எடுத்து எதை கொடுத்தாங்க. அந்த ஜெராக்ஸை வச்சு தான் அந்த பட்டாவை எடிட் பண்ணேன். அப்போ இந்த பட்டா நார்மலா நான் இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இருக்குது, பட்டா இதெல்லாம் ரெடி பண்ணக்கூடாது, என்னாலேயே சாதாரணமாக எடுக்க முடியல பேச. ஆனால் ஆக்சுவலாக எல்லாருமே அண்ணன் சொன்ன மாதிரி பட்டா ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த இடம் கிடைக்கும். நம்ம பண்ணிக்குவோம், நம்ம பிள்ளைகளாவது அதை அனுபவிக்கணும். ஆக்சுவலாக அவங்க சொன்னால் அந்த எய்ம்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் வந்த உடனே அந்த இடம் வந்து நல்லா ஒரு இம்ப்ளிமெண்ட். இன்னைக்கு வேணா கொஞ்சம் லோவா தெரியுது, இன்னும் 10 வருஷம் வச்சு பார்க்கல அண்ணன் சொன்ன கணக்கு இப்போ 450 ரூபா அப்படி சென்ட் அப்படின்னா 2 சென்ட் வச்சுக்கொண்டு சாலிடா 10 லட்சம் ரூபா 9 வருஷம் வருது. அப்ப இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனே சாதாரண 450 ரூபாய் வருது. எப்படி வந்தாலும் நம்ம கஷ்டப்படலாம். இது வந்து ஒரு பெரிய கிலோமீட்டர்லாம் இல்லை, 20 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இடம். நம்ம ஏன் அந்த இடத்த சரியான முறையில பராமரிக்காம விடணும்னு ஒரு எண்ணம் தோணிட்டே இருக்கு. இதை நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த உள்ள பேர்ல போட்டுக்கிட்டோம்னா இவங்க அத்தாரிட்டி வந்துடும். அந்த அத்தாரிட்டி வந்துச்சுன்னா இந்த நிக்கிற வேணும் 500 ஃபிளாட் ஆகிறதுக்கும் ஃபிளாட் இருந்துச்சுன்னா நம்ம சொந்த இடம் உள்ள வரப்போகுது. அந்த இடத்துல கண்டிஷமா நிறைய ஒரு பாருங்க, அந்த இடம் எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் நம்ம சொந்த வரையில அது இன்னும் கொஞ்சம் வேல்யூபுல்லா இருக்கும். நம்ம சொந்த வரையில சந்தோஷமா இருந்துச்சு, நம்ம பிள்ளைங்க நம்ம பேரண்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் வாங்கிட்டேயா, எனக்கு 6000 ரூபாய் வந்துச்சுயா. பட்டா ஒரு பட்டாவுக்கு 6000 ரூபாய் வந்துச்சு. நான் வந்து நேரடியா திருமண ஆபீஸ் தான் போவேன். ஆன்லைன்ல பண்ண முடியலையா, என்னால பண்ண முடியல. அவங்க போய் பண்ணி அந்த தாய் பத்திரம் அவங்க இடம் நம்ம வாங்கணும். 6000 ரூபாய். எல்லாருக்கும் வரவேற்பு கொடுக்குறேன், சந்தோஷப்படுற வந்தவர்களுக்கு. ஆனால் ராஜகோபால் இருக்கும்போது ராமச்சந்திரன் இருக்கும்போதும் அவளை கரெக்டா இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு மாத்துறது யாராவது கூட்டம் போட்டு கேட்டு மாத்துறாங்களா? அவங்க இஷ்டத்துக்கு மாத்திருக்காங்க. 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது கூட்டம் போடணும். 25 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சு? கூட்டமே போடல. அப்படி அப்ப யார் நடத்துறா? முத்தன்ராம நடத்துறா. எத்தனை 12 பேரா 8 பேரா? அவ்வளவு போன் நம்பர் எங்கிட்ட கொடுங்க, நாங்க போன் போட்டு கேட்கிறோம். ஆமா, போன் போட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி பெருமாள் கோயில்படிக்காரு, அவர் தானே தலைவர். அவர் எத்தனை ட்ரிப் வந்திருந்தார் கூட்டத்துக்கு போறான். இப்ப வந்து கண்ணில் கூட பார்க்கல. 20 வருஷம் ஆச்சு அவரு. அப்ப என்ன நடத்துறாரு? இல்லத்தார்களையும் சந்திக்கிறதுக்கு மகிழ்ச்சி. எப்பயுமே விவேகானந்தர் சொல்றாரு, கோழைக்கு நித்தம் சாவு, கோழைக்கு நித்தம் சாவு, வீரனுக்கு ஒரு நாள் தான் சாவு. எல்லா வீடியோவும் நான் வந்து போடுவேன், எல்லா வீடியோவும் நான் தான் போடுவேன். எல்லா இடத்துலையும் களப்பணியாட்டும் எல்லாரும் மேக்சிமம் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. நிறைய நண்பர்கள் பொன்னம்புல வீடியோ போட்டானா அப்படின்னு 96 பேர் பார்ப்பீங்க. ஆனா 4 பேர் பொன்னம்புல வீடியோ போட்டானா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 4 பேர் தான் இது சரிகாரங்க. என்னது இந்த 4 பேர் சரிகாரங்க? குழு இருக்கிற எல்லாருக்குமே மிரட்டல் கடிதம், எல்லாருக்கும் மிரட்டல் கடிதம், எல்லாருக்குமே திரட்டல். எனக்கு நேற்று இந்நேரம் மிரட்டல் கடிதம், எனக்கு நேற்று இந்நேரம் வீட்டுக்கு நம்ம இலக்குமார் சமுதாய மனைவிகள் கூப்பிட எல்லாம் ரொம்ப அமைதியானவங்க. என் மனைவி கூட நேற்று அந்த மிரட்டல் கடிதத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா நான் சொன்னேன் முதல் மாதிரி, நான் சாதிய பற்றாளர் வெறியன் கிடையாது. சாதிய பற்றாளர், நான் என்னுடைய பற்றை விட போடுறது கிடையாது. என்ன சப்ஜெக்ட் எல்லாரும் சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துடைய அதிபதிகள் நம்ம தான். இடத்துடைய அதிபதிகளை எப்படி தெரியுமானோ, சங்கத்துல உறுப்பினராக இருக்கக்கூடியதான் இடத்துல அதிபதியானோம். அப்ப இந்த சங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம தான். இந்த விவரமா பேசினா தாங்க என்னை பேசக்கூடாதுறாங்க. காலையில நான் நுழைஞ்சவே என்னை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுவும் உண்மை, உங்க எல்லாத்தையும் சொல்றேன். பொன்னம்பலம் பேசக்கூடாது. ஆனா இப்ப கல்யாணி மாமாட்ட கேட்டேன், நான் பேசணும், நீ தான் ஹைலைட்டா கடைசியில் பேசுறாங்க. நன்றி மாமா. ஆனா பேசக்கூடாது அப்படின்றாங்க. சும்மா வள அறிவு வேலை செய்தால் முதலாளி, உடம்பு வேலை செய்வது தொழிலாளி. நான் அறிவுக்கு வேலை கொடுக்குறாரு.
ஆனா என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் அதுக்காண்டி தெளிவானவன்னு சொல்ல வரல. இல்லத்து பிரபா ஒவ்வொரு விதத்துல யோசிப்பாங்க. நம்ம எல்லாம் முட்டாள் கிடையாது. நம்ம எல்லாம் ஒவ்வொரு விதத்துல எல்லாரையும் கருத்தைய சொன்னா ஒவ்வொரு விதத்துல கருத்து சொல்லுவீங்க. இப்ப நாம இந்த இடத்துல எடுக்க வேண்டிய ஒரே கருத்து என்ன தெரியுமா? நாம எல்லாரும் சேர்ந்துதான் இவர்களுக்கு ஒரு நிர்வாக குழு, அக்கா கமிட்டி சொல்றாங்கல்ல, ஒரு நிர்வாக குழுவை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். நாம சொல்றதுதான் தலைவர், நாம சொல்றதுதான் செயலாளர். ஏன்னா அவங்க நம்மளை விட்டு எடுக்க போறாங்க. இப்ப கூட ஐயா ஒரு வருத்தப்பட்டாரு. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இத்தனை நாள் நடந்து போச்சு. இப்ப கொஞ்சம் தெளிவாக அந்த முடிவெடுப்போம். நாம எல்லாம் சேர்ந்து எடுத்து கொடுக்கறதுதான் குழு. நாம எல்லாம் எடுத்து சேர்ந்து கொடுக்கிற குழு இவங்கிட்ட கொடுத்தாதான் அந்த குழு இவங்க வேலை வாங்குவாங்க. ஆனா நம்ம குழுவை யார்கிட்ட ஒப்படைக்கணும் கேட்டா ஒரு மாநில சங்கத்தில் ஒப்படைக்கணும். மாநில சங்கம் கிடையாது. எனக்கு மிரட்டலே மாநில சங்கத்தில் தான். பெயர் சொல்ல விருப்பல. ஏன்னா ஒரு இல்லத்தாரான நாடு, ஒரு இல்லத்தாரை எத்தனை வாட்ஸ்அப் போறேன், என்னை அவமானப்படுத்தவரை வாட்ஸ்அப் போடக்கூட நான் கொஞ்சம் பெரிய மனுஷனாகவும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா they are locked up, threaten me. I won't be fear. நான் பயப்பட போறது கிடையாது. இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை அங்கீகாரம். இவர்களுக்கு ஒரு குழு போட்டு தரணும். அந்த குழு என்னை சேர்த்தாலும் சந்தோஷம், சேர்க்காட்டாலும் சந்தோஷம். இந்த குழு அந்த வேலையை வந்து பார்க்கும். எனக்கு வந்து 698, 99, 700, 701 6 பிளாட்டுக்கு 24,000 ரூபாய் மாமா கணக்குப்படி நான் 25,000 ரூபாய் அதை தர சம்மதிக்கிறேன். ஏன்னு கேட்டா பணம் இருந்தாதான் உள்ளே நுழைய முடியும். பணம் இருந்தாதான் உள்ளே நுழையும். டோசல் வச்சு சுத்தம் பண்ணாதான் யார் இடம்னே கண்டுபிடிக்க முடியும். நாம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் பணம், இரண்டாவது இவர்களுக்கு அந்த பொறுப்பை நாம குழு மூலியமா ஒப்படைக்கிறது மட்டும்தான். ரொம்ப நேரம் பேசுவேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன திருத்தம். பொன்னப்பா மாப்பிள்ளை சொன்னாரு, இதையே பேச விடக்கூடாது. அவரை மாதிரி யாரும் பேசணும்னு நாங்க விரும்புறோம்யா. அவரை பேசக்கூடாதுன்னு சொன்னது யாரு? இந்த இடத்துல யார் இருக்கிறா? யாருமே சொல்லல. அவர் பழகி இல்ல, எடுத்து கட்டி சொல்றாரு. சொல்லுற ஏன்னா இங்க வந்து எல்லாரையும் வரவேற்கிறோம். கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு முடிவுக்கு வர்றோம். இந்த நேரத்தை விட்டுட்டோம்னு சொன்னா செயலாளர் என்ன சொல்றாரு, இனிமேல் யாரும் வரப்போறதில்லை, உங்களுடைய இடத்தை உங்களுக்கு முடித்து கொடுக்கணும். அதுக்கு தலைமை ஏற்று நம்ம சங்கங்கள் எல்லாரும். அதுக்கு தலைமை வந்து மதுரை இல்லத்து பிள்ளைபா சங்கம் வளர்கட்டி. அதனால மாப்பிள்ளை பொன்னம்பலம் வீரராயா இல்லைன்னு சொல்லல, வீரம் செறிந்தவர், அறிவு சிறந்தவர். அதனால அவர் யாரையுமே பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். அதுக்காக இல்ல இருந்தாலும் என் மாப்பிள்ளை எங்கள் காட்டில் அறிவு சிறந்தவர். நாங்க மணியோடு சொல்லிடுவோம். அக்கா கமிட்டி ஒன்று போட்டுருவோம். அதாவது தலைவர் சொன்னாரு, நான் செயலாளர் சொல்லிடுறேன். பள்ளிக்கூடத்துக்காரங்க கோவக்காரங்க, ஆனா அவங்கள மாதிரி உடனே சரண்டர் ஆகிறாலும் யாரும் கிடையாது. அதனால அவங்க தங்கச்சி மாதிரி இருந்துட்டு அருமையா இருந்து நல்ல முறையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை கொடுத்துட்டாங்க. முதல்ல இன்னொரு தலைமையில் சொன்னாங்க, ஐடிஐ சம்பந்தமாக பேசல. நமக்கு ஐடிஐ முக்கியம் இல்லை, ஆனா ஐடிஐல போட்டிருக்காங்க காசு, சம்பந்தம் இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ கிளை சங்கங்கள் இருக்கு. எந்த கிளை சங்கமும் மதுரை ஐக்கிய ஜாமான எடுத்துட்டு கொண்டு போய் வித்த முருகதாசா எழுத்து கேள்வி கேட்கல. மதுரை சங்கத்துல இந்த சங்கம் தான் கேட்டுச்சு, எத்தனை லாரியில் எடுத்துட்டு போன, என்ன செஞ்ச, யாரை கேட்டு நீ வித்த. தமிழ்நாட்டுல 2006 சமத்துவர பள்ளிக்கூடத்துல மாநாடு நடத்துறதுல சங்கத்துல உயிரோடு இருந்து செயல்பட்டு இருக்க ஒரே ஆள் நான் தான். உயிரோடு இருக்காங்க. சங்க பொறுப்புல யாரும் கிடையாது. இந்த மாநாடு நடத்துறதுல உயிரோடு இருக்காங்க நிக்க வைக்க. ஆனா சங்கம் சொல்லி நிர்வாகத்தில் இருக்கிற ஒரே ஆளு நான் மட்டும்தான் இருக்கேன். அப்ப அந்த கேள்வி எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல. உங்க ஊர்ல சோறு, இந்த ஆளுநருக்காரு எங்க சோறு திங்க விட மாட்டாங்க. காசுதான் முக்கியம் மாநாடுக்கு. அவர் எப்ப சாப்பிடணும்னு நினைச்சு அவர் வாங்கி கொடுக்கறவங்க அப்பதான். அது இவரும் அப்படித்தான். நீதிபதி நடராஜன் ஐயா, காசு முக்கியமா சோறு முக்கியமா? ஐயா பசிக்குதியா அப்படின்னு சாப்பிடுங்க, இட்லி தோசை தான் சாப்பிடணும், பரோட்டா கறி சாப்பிடக்கூடாது. இப்படி சம்பாதிச்சு நீ கொண்டு போய் விற்கிறாருக்கா அந்த லேத்து, அந்த லாரி, அந்த கார் எல்லாம் நாங்க வாங்கணும். ஏதோ வித்துட்ட, ஆனா என்னைக்கு நீ தப்பிக்க முடியாது. நாங்க உயிரோட இந்த கல்யாண சுந்தரம் அலவடி சங்கத்துல செயலாளர் இருக்க வரைக்கும் அதுக்கு அந்த காசை வசூல் பண்ணாம விட மாட்டோம். 5,60,000 ரூபாய்க்கு வித்திருக்கிறதாக தகவல் கூட தான் வித்திருக்க. யாரு விட்டு காசு?
மாநாடு நடத்தி கொடுத்த ஒவ்வொருத்தருடைய காசுனா அந்த ஐடியா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னா இந்த இல்லத்து புறமா சமுதாயம் அன்னைக்கு கனகாபுரம்ல நினைச்சாரு சென்னைக்காரு. அதனுடைய அடிப்படையில பாக்கியராமன் அவர்கள், ஐயா நீதிபதி நடராஜா அவர்கள், கனக சபாபதி ஐயா அவர்கள், மனோஜ் பக்கரி அவரெல்லாம் புலப்பொருட்டுக்கு வசூல் வந்தார் மாநாட்டுக்கு. லட்சுமணன் ஒருத்தர் இறந்து போனாரு. சிறப்பா நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் 2006க்கு அப்புறம் இந்த வரவு செலவு மாநாடு வரவு செலவை சிறுவிழுத்தூரில் நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் ஒப்படைத்துட்டு வாரம். அந்த பொதுக்குழுவோட கனகாபுரம் மூலமா தான் விபிஎன் சங்கரும் முருகதாசும் தேர்வு பண்றாங்க அடுத்த மாநில சங்கம். இந்த 2 பேரும் சேர்ந்து தேர்வாகி தமிழ்நாட்டுல கிளை சங்கத்துல எத்தனை கிளை சங்கம் இருக்கு தெரியுமா? 2 பேருக்கும் விபிஎம் சங்கருக்கும் முருகதாசுக்கு எத்தனை கிளை சங்கம் இருக்கு தெரியுமா? என்னைக்காவது ஒரு பொதுக்குழு ஒழுங்கா நடத்திருக்கீங்களா? அழகு இல்லத்துக்குள்ள சங்கம் தமிழ்நாட்டுல 7/53 இருந்து 73 வருஷமா வருஷம் தவறாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். யாரு இருக்கா தமிழ்நாட்டுல? எங்களுக்கு மாநில தலைவரா வர்றதுக்கு அதிகாரம் இல்லை. இருக்கீங்க வந்தா செலவு பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஒரு கோயில் திருவிழான்னு கூப்பிட்டேன்னா 5000 ரூபாய் கொடுத்தா தான் மாநில தலைவர் எங்களை மதிப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா 2000 கொடுத்தா தான் மதிப்பாங்க. இந்த ஒரு காரணத்துக்கு தான் மாநில சங்கத்துக்கு நாங்க போகாம இந்த அளவடி சங்கத்துக்குள்ளே நாங்க இருந்து இருக்கோம். இந்த அளவடி சங்கத்துக்கு ஒரு 100 வந்தா எனக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வேணும். எனக்கு பத்திரிக்கை எனக்கு கல்யாணத்துக்கு செஞ்சவங்களுக்கு தெரியும், செய்யாதவங்களுக்கு நாங்க போயிட்டு தான் வரணும். இப்படித்தான் தமிழ் நடத்திட்டு இருக்கோம். யாருக்கிட்டையும் பொதுக்குள்ள கேட்காம 130 அங்கீகாரமே முருகதாசுக்கு இல்லைங்க. மதுரையில ஒரு ஐடியா வாங்கி கொடுத்தது நாங்க. மதுரையில இத்தனை சங்கங்கள் இருக்கு, எங்களுக்கே தெரியாம நீ ஒரு மாநில சங்கத்தினுடைய ஐடியாவை மாத்துவியா? கல்வி சங்கத்தை ஒரு திருமண மண்டபம் மாத்துவியா? இந்த இடத்துல பேசக்கூடாது. இந்த இடம் இந்த காசு அது போல போனதுனால நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னாங்க. விளக்கம் சொல்லணுங்கிறக்காண்டி கேட்கிறோம். எந்த காசையும் இந்த சங்கம் மதுரை சங்கம் விடாது. மதுரை சங்கம் தப்பநேரி, பெத்தானியாபுரம், திருப்புறமன்றம், செல்லூர் விடவே மாட்டோம். எங்களுக்கு சரியான ஒரு இழுச்சாய வக்கீல் கிடைச்சிருக்கா இளமம். இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க யார் வரலாம்? ஒரு பிளேஸ் வாங்காம ஒரு தொழில் பண்றவங்க மனுஷனா இருக்க முடியாது. இந்த கூட்டம் சிறப்பாக நடத்துறதுக்கு ஒரு வக்கீல் அவரை வச்சுக்கிட்டே பேசுனா வயசுல என்னோட இளமைய. ஆனா அவர் படிப்பு கூட நான் படிப்பு என் கையெழுத்து ஒழுங்கா எனக்கு போட தெரியாது. சிறப்பான ஒரு ஏற்பாடு நடந்துருக்கு. மாநில சங்கத்தையும் விட மாட்டோம், அதை பூட்டுறதுக்கும் விட மாட்டோம். பூட்டக்கூடிய நிலைமையில நாங்க உருவாக்க மாட்டோம். ஒரு தாய்க்கு பங்கு நாங்க திருப்பி சொல்லுங்க. ஒரு தாய்க்கு பங்கு நாங்க யாரும் மன்னிக்க கொடுத்த காசை 1000 தான் அண்ணன் தம்பியை பங்கு போடுறத கரெக்டா பங்கு போடணும். ஒண்ணு காசை கொடு, இல்ல ஜெயிலுக்கு போறதுக்கு நாட்கள் அடிக்கும். மஞ்சள் துணி போடு, மஞ்சள் துணி போடு, கொடுக்க முடியாது. இல்ல நமக்கு என்னன்னா வாங்கி இந்த 7 மில்லியன் மக்கள் சீக்கிரம் வாங்கணும். அந்த பிளாட்ல கூட நம்ம ஆசைப்படுறோம். யாருக்கும் காசு வேண்டாம். உங்ககிட்ட காசு வாங்கி கூட அந்த இடத்த பண்ண வேண்டாம். 20 லட்சம் ரூபாய் எடுக்கல, அது 54 லட்சம் வரைக்கும் கணக்கு வருது. 54 லட்சம் இன்னைக்கு கணக்கு அக்கௌண்ட் எடுத்திருக்க அந்த கல்வி சங்க இடத்துல யாரு காசு? உடனே என்னைக்காவது கூப்பிட்டு இந்த நிர்வாகத்தை கூப்பிட்டு நீ தலைவரா தேர்ந்தெடுக்க செயலர் அதை ஒத்துக்கலாம்ல? எந்த பொதுக்குழுல தேர்வு பண்ணீங்க? எந்த பொதுக்குழுவும் போடாம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு சங்கம் சொல்லி உத்தரலாமே. ஒரு படிச்ச அறிவாளி, படிச்ச திருடன் சொல்லுங்க, படிச்ச அறிவாளி, படிச்ச திருடன், யூனிவர்சிட்டியினுடைய பொறுப்பாளர், பொருளாளர், சங்கம்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு போய் கையெழுத்து கேட்கறவங்க கையெழுத்து போட்டு காசு எடுக்கிறதுக்கு அவர் தான் முழு முயற்சி பண்ணியிருக்காரு. எவ்வளவோ பேசுறோம். வாங்க, அழகடி சங்கத்தை ஆட்கள், நீங்க அழகடி சங்கத்தை ஆட்கள்
நம்ம பல்ல குத்தி மோந்து பார்க்க கூடாதுன்னு ரொம்ப பணிவா 4 மாசம் கேட்கிறோம். கொஞ்சம் கூட செய்யல. அங்கே அந்த முருகதாச திருட்டு போய இவங்களுக்கு பெரிய தெரியுமா? சரியா கேட்கல. முருகதாசு திருட்டு போய எனக்குலாம் பயம் கிடையாதுங்க. இந்த சங்கத்தை எலெக்ஷன் நடத்த விட மாட்டேன்னு 12 லாரியில ஆள் அனுப்புறேன்னு சொல்லுவேன். நீ ஒரு ஆள் வர முடியல. அவன் சங்கத்துல பாலமருந்தர் கோயில் வந்துங்க. நீ வேற யாரும் வேண்டாம். அந்த கல்யாணி சந்திச்சுட்டு நீங்க எலெக்ஷன் நிப்பாட்டி போய் பார்ப்போம். நடந்துச்சா? ரொம்ப உணர்வு ஜாதி உணர்வு எனக்கு அதிகம். இன்றைய சூழ்நிலையில என்னை தேடி இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்கும் தெரியாது, எங்க தலைவருக்க தெரியாது. அணிந்து கொண்டிருக்காரு. நீ தேவை வார எங்கிட்ட தேவை வார. நாங்க என்ன செய்வோம்? ஆளுக்கு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கோம். நான் சொன்னதை நீங்க மதிக்கணும்ல. அது தேவை நமக்கு. யாரும் நினைச்சாலும் உங்க அரசியல் கட்சியில் ஓட்டு போட்டுக்கலாம். இப்படித்தான் எங்களோட பாலிசி இருக்கும். நாங்க போய் ஓட்டு வந்து நிக்க மாட்டோம். அந்த டிரான்ஸ்பர் வாங்கி கொடு, இது டிரான்ஸ்பர் வாங்கி கொடு, நிக்க மாட்டோம். இது நிலவரம். ரொம்ப வேகமா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கூட்டத்தின் சார்பாக எங்களை சங்கமாக, கல்வி சங்க இடமாக உருவாக்குவதற்கு, உங்களுக்கு உழைப்பதற்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு அக்கா கமிட்டியாக நிர்வாக அக்கா கமிட்டி போட்டு அடுத்து உங்களை வச்சே தேர்தல் நடத்தி தான் அந்த இடத்தை முடிப்போம். அதுக்கு ஒரு அங்கீகாரமா முழு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி உங்களை பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு எல்லாம் ஒரு கலவரம் கொடுங்க. அக்கா கமிட்டி கொடுத்துருக்கீங்களா? ஒரு 6 பேர் அக்கா கமிட்டி போட்டு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். 7 பேர் ஒரு அக்கா கமிட்டியா போட்டு கொடுத்துடலாம். அதே போல சண்முக சுந்தரப்பிள்ளை யாருக்கு போடணும்னு சொல்லி உங்களுக்கு அட்ரஸ் இவங்க சொல்லுவாங்க. எல்லாரும் 1 வார காலத்துக்குள்ள அந்த கடிதத்துல சும்மா ஒரு லெட்டர் 5 ரூபாய் கடிதம் வாங்கி எழுதி போடுங்க. போட வேகத்துல அவங்க வீட்டுல அந்த சோதனை வரக்கூடாது. அவர் மனைவியை அவர் சண்முக சுந்தரப்பிள்ளை வீட்டுல மகனா பேரோட சோதனை வரக்கூடாது. என்ன லெட்டர் வந்துகிட்டே இருக்கு, ஏன் வந்திருக்கு கேட்கணும். இது தெரியுமா? இப்படி ஒரு நிலைமை நான் சொல்ல போறது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு தான் போறதுன்னு சொல்றோம். ஒண்ணு உண்மையா தூங்கக்கூடாது, இல்லைன்னா செத்துவா. 570 பேர்ல நல்லா செத்துக்கு இருக்க. நீங்க ஒரு நாள் சாகல எனக்கு தப்பு இல்ல. ரொம்ப உணர்ச்சி வசமா பேசுறேன். உங்க சொத்தை நீங்க மீட்கொள்ள அதான் ஆசை. எனக்கு சொத்து நீங்க அந்த இடத்துல. ஆனா விட மாட்டோம். சமுதாய சொத்து சமுதாய மக்களுக்கு இப்ப செய்யலன்னா அந்த சங்கம் எதுக்கு? எங்க சங்கம் மெம்பரும் கம்மி தான். வேற நாட்டு இருக்கீங்க. இதை நம்ம செய்யலன்னா அப்புறம் சங்கத்தை எதுக்கு நடத்தணும் மதுரையில? இப்பேற்பட்ட ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பது ரொம்ப அரிது. அதனால நாங்கள் நினைக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி கொடுத்து கலவரை மூலமாக எழுப்பி எங்களுக்கு வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறவினர்களே, அவருடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டாரு. இனிமே செயல்பட வேண்டியது நீங்க தான். ஆதங்கத்தை எவ்வளவு அளவுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. செயல்பட வேண்டியது இனிமே நீங்க தான் செயல்படணும். என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரு. முதல் கட்டமா சண்முக சுந்தரப்பிள்ளைக்கு எல்லாருமே லெட்டர் எழுதுங்க. அதுல என்ன வருது பார்க்கலாம். இப்ப நம்ம அட்லா கமிட்டி ஒண்ணு இடைக்கால கமிட்டி செயல்படுவதற்கு, ஏன்னா உங்களுக்கு தொடர்பு வச்சுக்கணும்ல, அதனால அட்லா கமிட்டி ஒண்ணு. மதிப்புக்குரிய வீரபாண்டி அவர்கள் தலைவராக மதிப்புக்குரிய குமரேசன் செயலாளர், வீரபாண்டி தலைவர் செயலாளர். இந்த வேலையை நாங்க செய்யணும் மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க செஞ்சு உங்களை கொண்டாந்து நிப்பாட்டினதுக்கு உருவாக்குன மூல காரணம். பள்ளிக்கலத்துக்காரன்னு சொல்ல மாட்டீங்களா? நூற்றத்துக்காரன்னு சொல்ல மாட்டேங்க. பள்ளிக்கலத்துக்காரன் சொல்லிடுவாரியா? நூற்றத்துக்காரரு முழுமையா எல்லாம் செயல்படாத சொல்ல மாட்டாரு. அடுத்த மதிப்புக்குரிய மாசிலாமணி பொருளாளர். நம்ம மாசிலாமணி நம்ம சங்க நம்ம மதிப்புக்குரிய சுடர்மணி துணைத் தலைவர். சுடர்மணி இவர் ஒரு மும்பைக்காரு. ஆமா மாசிலாமணி
அடுத்து சுடர்மணி. துணைத் தலைவர் கமிட்டிலாம் துணைத் தலைவர் அவங்க இப்ப தேர்வு செஞ்சிருக்காங்க. உங்கள்கிட்ட வீரமும் உண்டு, விவேகமும் உண்டு. அழகா சொல்லுங்க. அடுத்து மகேஷ் ராஜா, துணை செயலாளர். செல்லூர்காரு அப்பா மங்களேஸ்வரன், பெரிய கான்ட்ராக்டர், நம்ம சங்கத்துக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு சமுதாயத்துக்கு. ஆமா. அடுத்து ராமர், நம்ம மருமக ராமர் வாங்க. அடுத்தாப்புல ரவி, மதிப்பிற்குரிய ரவி அவர்கள் செயலாளர், நிர்வாகி நிர்வாகி ரவி நிர்வாகி அவர்கள். அதனால 7 பேர் கொண்ட மெட்லா கமிட்டி போட்டுக்கிறோம் இடைக்கால. அவங்க கிட்ட நீங்க எந்த பிரச்சனைனாலும் தாராளமா நீங்க இன்னைக்கு மதுரையில ஒரு சாப்பாடு 170 ரூபா. என்னடா தேவையில்லாம பேசுறேன்னு நினைக்கிறீங்க? 170 ரூபா எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும். இளங்கோ அவர்கள் ரொம்ப நண்பர், கேட்டரிங் வச்சு நடத்துறாரு, ஆதிப்பட்டியில் இருக்காரு. இளங்கோ சொன்னாரு 100 ரூபாய்க்கு நீ சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் கொடுத்துரு. சாம்பார், ரசம், 100, வத்த குழம்பு, அப்பளம், பாயாசம் கொடுத்துரு. 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 100 ரூபாய் 70 ரூபாய் நமக்கு ஒரு மிச்சம். இவர் செய்யறாருன்னா உணவுல செய்யறாரு. இல்லத்துக்குறமான ஆட்களுக்கு நம்ம சாப்பாடு போகுது அப்படின்ற காரணத்துக்காக செய்யறாரு. மதுரையில் இருக்க அதெல்லாம் ஒரு நம்பரை கட்டி பயன்படுத்திக்கிங்க, குறைச்சி கட்டு ஆகிங்க அக்கா கட்டி போட்டோம். இதுக்கு ஒரு சட்ட ஆலோசகர் மதிப்பிற்குரிய இளங்கோ நடராஜன் பிஏபியில் அவர்கள். அடுத்து நம்ம ராஜேஷ் செல்வி கோயில் அவர்கள். ஏன்னா நம்மகிட்ட 30 வக்கீலுக்கு மேல வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. ஆர்வமா நம்ம கூப்பிடறதுக்கு முன்னாடியே வந்து செயல்படுறாங்க. அதுக்காக அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ரயில்வேலிருந்து படிக்கிறது ஓய்வு பெற்றவன். பொன்ராஜு, மூன்றிலம். எனக்கு 2 பிளாட்டும் எனது மனைவிக்கு 2 பிளாட்டும் வாங்கியிருக்கேன். அது மனை இது அது 20,000க்கு 4 பிளாட்னு சொல்லி என்கிட்ட 40,000 வாங்கியே அது 40,000 ரூபாய் ரசீது கொடுத்துருக்காரு. பட் 20,000 தான் செலவுக்கு அந்த பத்திரம் இதாகிருக்கு. மீதி 20,000 என்ன ஆச்சு? என்னைய மாதிரி எவ்வளோ பேர் எத்தனை பேர் தணிக்கை செஞ்சு அவங்க இதை கண்டுபிடிச்சு இது பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சிவாஜி வழியோட மோசமான வழியா இருக்கு. அதே போல பத்திரம் போடாமல ஒரு குரூப் இருக்கு, பணம் கட்டியிருக்காங்க. அதையும் பரிசீலிக்கப்படும். அக்கா கமிட்டிக்கு ஒரு மனு கொடுத்திருக்காரு அவரு. அக்கா கமிட்டி தலைவர் வந்து வாங்கிக்கிறாரு. அக்கா கமிட்டி தலைவர் பொறுப்பு இல்லைனால இந்த அக்கா கமிட்டியை அலவடி சங்கமும் இளங்கோவும் விட மாட்டோம் பணி செய்யறதுக்கு. நிர்வாகிகளுடைய நம்பர் வந்து போன் நம்பர் வாட்ஸ்அப்ல இருக்கு. ஒவ்வொருத்தரும் போய் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நான் அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். நான் வந்து அங்க நிறைய இடம் வாங்கி போட்டிருக்கேன். இந்த இடத்தை திரும்பி கூட பார்த்ததே கிடையாது. அந்த ஏரியால நிறைய இடம் வாங்கி போட்டு இந்த இடத்தை திரும்பி பார்த்ததே கிடையாது. முதல் வீடியோ நான் போன போதுதான் ரோட் அப்படின்னு கேமரா வைக்கிறேன். ஒரு சதுரடி 452 ரூபாய். ஒரு சதுரடி 452 ரூபாய். இளம சித்தப்பா போன் பண்றாங்க. என்ன சொன்னீங்க? அந்த சதுரடியை காமிச்சு வீடியோ எடுங்கன்னு சொன்னீங்களா? சொல்லலையா? அப்ப நம்மளோட வேல்யூ 1 சென்ட் இடம் எவ்வளவு தெரியுமா? 1,96,200 ரூபாய். 5 சென்ட்டுங்க. நானே நான் ஒரு 2 சென்ட் பிளாட் 2 சென்ட் தான் போனேன். 5 சென்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ரோடு போட்டு அது 5 சென்ட். ஒரு பிளாட்டோட வேல்யூ 10 லட்சம் ரூபாய். 4 பிளாட்னா 40 லட்சம் ரூபாய்க்கு நம்ம அதிபதிகள். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் நம்பரை கொடுத்து, அதை நான் அப்புறம் பேசாம போட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் நம்பரை கொடுத்து இவங்களை விடாம இப்படியாப்பட்ட மாவீரர்களை நம்ம என்ன செய்யணும்?
உங்க கரகோஷத்தோட பயன்படுத்தணும்னா கரகோஷப்படுத்தணும். அப்புறம் ஆக்டிவா செய்வாங்க. இவங்களை பயன்படுத்தணும். எங்களுக்கு இப்படியாப்பட்ட உழவு. ஏன்னா நான் இப்ப ஒரு 6 மாசம் மட்டும் தான் பையனை கல்யாணம் முடிச்சேன். இடத்த விற்க போனா இந்த இடத்த கண்டுக்கல, இது கிடைக்கிறா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப என் மகளுக்கு கல்யாணம் மே 28. நான் வந்து இடத்த போய் சத்தியமா இது கிடக்குறா. ஆனா இந்த தூண்டுதலுக்கு உள்ள போய் பாக்குறேன். சித்தப்பா போட்டாரு ஒரு சவரடி 450 ரூபாய் கேமரால அங்கதான் வச்சு எடுத்திருப்பேன். தெரியுதா? அதனால இப்ப எல்லாரும் வந்துட்டோம் போனோம். தயவு செஞ்சு இவங்களை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும்னு உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பதவியில் இருக்கும் பெரியவர்களுக்கு இடைக்கால நிறைவேற்றப்பட்ட ஒரு அன்பு வேண்டுகோள். எல்லாரும் சொன்னாங்க 54 லட்சம் 54 லட்சம் அவங்க சுட்டிட்டாங்க. அது வந்து மக்களுடைய பணம் வச்சதுக்கு வட்டி முதல் சேர்ந்து நம்ம வச்சிருக்கோம். இது ஒரு அன்பு வேண்டுகோள். இது பொறுப்பு நீங்க நன்றி. அக்கா கமிட்டி சார்பா நான் கேட்கிறேன். அக்கா கமிட்டின்னு வந்துருச்சு. இனிமே அதிகாரம்லாம் எங்களுக்கு போயிடுச்சு. இனிமே அக்கா கமிட்டி தான். அக்கா கமிட்டிக்கு ஒரு யோசனையா சொல்றேன். இந்த பணத்தை வசூல் பண்ணணும்னு சொல்றாங்க. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை இந்த அக்கா கமிட்டி மூலமா எடுக்கலாமா? நல்லா கை தட்டி இதற்கு முழுமையாக 2 வழக்கறிஞர்களும் பொறுப்பேற்றுக்கிறாங்க. அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. நம்ம பணத்தை வசூல் பண்ணணும்னா அதுக்கு ஒரே சட்ட நடவடிக்கை, ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான். நமது கமிஷனர்கிட்ட மாவட்ட குற்றப்பிரிவு அப்படின்றது அதாவது 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனாலே மாவட்ட குற்றப்பிரிவுகிட்ட தான் நம்ம புகார் மனு கொடுக்கணும். அந்த புகார் மனு கொடுத்தால் மட்டுமே இந்த பணத்தை நம்ம வசூல் பண்ண முடியுமே ஒழிய வேற வாய்ப்பே இல்லை. அதுக்கு சமாதான முயற்சிக்கு பல தடவை பேர் முயன்றுட்டோம். நான் இருக்கேன், உங்க வீரபாண்டி அத்தா முயற்சி பண்ணாங்க, தலைவர் முயற்சி பண்ணாங்க. தலைவர் அவர்கள் இங்கே உள்ள நிர்வாகி மதிப்பிற்குரிய திரு மாரியப்பன் அவர்களே அவங்க வீட்டுக்கே போய் பேச வச்சாங்க. வெளியே தெரியாமே சைலண்டா இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம்னு ரொம்ப 2 மாசமா முயற்சி பண்ணி முடியல. அதனாலதான் இந்த கூட்டம், இந்த நிகழ்வு எல்லாமே ஒரே வழி. காவல் நிலையத்துல அதாவது மாவட்ட குற்றப்பிரிவிட்ட புகார் கொடுக்கறது ஒண்ணுதான் ஒரே வழி. அதற்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சீங்கன்னா கொடுத்துடலாம். எல்லாரும் ஒத்துழைக்கிறீங்களா? மாவட்ட குற்றப்பிரிவுக்கு புகார் கொடுக்கறதுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த அட்லா கமிட்டி போட்டோம். அந்த அட்லா கமிட்டியில் உள்ள 7 உறுப்பினருமே பிளாட் வாங்கியிருக்கவங்கள தான் போட்டிருக்கோம். நீங்க நல்லா இவ்வளவு நேரம் உத்தண்டராமன் முருகதாசன் பேரா அதிகமா உச்சரிச்சிருப்பாங்க எல்லாரும். அந்த 2 பேருமே பிளாட் வாங்கவே இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு இது மேல அக்கறை எதுவுமே இல்லாததுனால அது யாரு பணம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டோண்டித்தனமா அந்த பணத்தை வீணடிச்சிருக்காங்கிறதையும் உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். நம்ம தலைவர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் நாங்க கலந்து பேசும்போது இந்த அட்லா கமிட்டியில இருக்கிறவங்க கண்டிப்பா இடம் வாங்கியவர்கள் மட்டும்தான் அட்லா கமிட்டியில போடணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நாங்க எல்லாருமே இருந்தோம். அனைத்து கிளைச்சங்கங்களும் அந்த 7 பேருமே இடம் வாங்கினவங்க. அதனால அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். உங்கள் கஷ்டங்கள் எல்லா கஷ்டங்களையும் அவங்க உணர்ந்து சிறப்பாக செயல்படுவார்கள். அந்த அட்லா கமிட்டிக்கு சட்ட ரீதியாக உதவி செய்வதற்கு நான் உட்பட, ராஜேஷ் அத்தான் உட்பட அனைத்து வழக்கறிஞர்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த கருத்தை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அதே போல திரு சண்முக சுந்தரம், கோவில்பட்டி சண்முக சுந்தரம் அவர்களுடைய அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப்ல போடுவோம். ஒரு வசந்த நகர், வடக்கு புது கிராமம், கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். இதுதான் அட்ரஸ். இருந்தாலும் வாட்ஸ்அப்ல நாங்க தெளிவா போடுறோம். நீங்க அதுல கடிதம் சொல்லுங்க. நம்ம சித்தப்பா கல்யாணி சித்தப்பா செயலாளர் அவர்கள் சொன்ன மாதிரி கடிதம் எழுதுங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க கடிதம். நன்றி, வணக்கம். சமூக சுந்தரம் பிள்ளை அவருடைய முகவரி எம் சமூக சுந்தரம் பிள்ளை, தகப்பனார் பேர் முத்தையா பிள்ளை, வசந்த நகர் 1வது புது கிராமம், மெயின் ரோட், கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். அடுத்து நம்மளோட உறுப்பினர்கள் வந்து யாராவது பத்திரம் கொண்டுட்டு வராம இன்னைக்கு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு கூட வந்து நீங்க பத்திரத்தை கொடுத்துக்கலாம். இப்போ பத்திரம் இல்லை அப்படின்ட்டு நம்பர் கொடுக்காம போயிடாங்க. கொஞ்சம் நம்பர் கொடுத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அதே மாதிரி யாராவது பட்டா மாறுதல் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா
பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் போய் உங்கள் பட்டாவை அப்ளை பண்ணிட்டு அதுக்கான ஒப்புகை சீட்டை வந்து நம்ம சங்கத்தில் வந்து கொடுத்துருங்க. நம்ம அதை வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். செயலாளர் கொடுத்துருங்க. அக்காயப்பட்டி போட்டாச்சுன்னா நீங்கள் வாங்கிடுங்க. நாங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கோம். தற்சமயம் நாங்கள் இல்லைனாலும் சங்கத்தில் கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். பட்டா மட்டும் வேண்டவங்க இ-சேவை மையத்தில் பதிங்கன்னு சொல்லிட்டாங்க. பதிஞ்சிருக்குங்க. இதுக்கு சங்கம் நமக்கு அதிகாரம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அரசு தானாக நீங்க பதிஞ்சு அந்த சீட்டை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக 40 நாளுக்குள்ள அந்த பதில் சொல்லி ஆகணும். 40 நாளுக்குள்ள பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அதுக்கு பணம் வாங்காம கொடுக்க மாட்டான். இ-சேவை மையத்தில் நம்ம போட போறோம். இது வரைக்கும் அந்த பொண்ணு தனியாவே பண்ணியிருக்கு. எவ்வளவு கொடுத்தா இது குறைஞ்சி இது வரைக்கும் வாங்கலன்றது எனக்கு தெரியும். நாங்களும் 176 பட்டா 6000 ரூபாய் கொடுத்துட்டேன். ஆசிரியர் முருகன் மூலமா வாங்கி கொடுத்துருக்கோம். இது நீங்க யாருனாலும் எப்பனாலும் செய்யலாம். இன்னொன்று நீங்க வந்திருக்கீங்க, கையெழுத்து போடாம இருந்தா 2 நோட்டிலையும் கையெழுத்து போடுங்க. பத்திரம் கொடுக்காம இருந்தா பத்திரத்தை கொடுத்துருங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறோம். நேரம் அதிகமாகுது. தயவு செய்து சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆகையால கூட்டத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எழுந்திருக்க வேண்டாம். வந்திருக்க பெண்கள் தேசிய முடிஞ்சவங்க பெண்கள் முத போங்க. பாக்கு தட்டதான் சாப்பாடு கொடுக்குறாங்க. வாங்கி எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதுக்கு அடுத்தாப்புல இடைஞ்சல் இல்லாம இடையூறு இல்லாம நிம்மதியா சாப்பிட்டு கீழே இறங்குதான். ஐயா நிறைவு செய்யலாமா? சரி, நன்றியுரை. மதிப்புக்குரிய ஆபீஸ் வந்து நம்ம சங்கம் தான். அட்கா கம்பெனி ஆபீஸ் வந்து இங்கேதான். ஏன்னா தலைவர் சரிதான் அப்படியே தெரிவிச்சிருக்கிறீங்க. இதுலதான் எல்லாருமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அடுத்து நிறைவு பண்ணிடுவோம். அந்த 7 பேர்ல ஒரு ஆள் தணிக்கையாளராக செயல்படுவார். சங்க தலைவர் கே. சமூக பிள்ளை அவர்களுக்கும் முன்னிலை வகித்த அத்தான் எம். கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த மாமா வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்களுக்கும் அடுத்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து கிளைச்சங்க உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மும்பையில் இருந்து இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி கூறி, இதே மாதிரி வந்திருந்த அனைத்து 5 இல்ல உறவினர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்து வருகிறேன். தமிழ்நாடு பிள்ளைமார் கல்விச் சங்கத்தின் பிளாட் வாங்கியவர்கள் கூட்டம் தற்பொழுது இங்கே அழகடி இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தில் நடைபெற இருக்கிறது. பிள்ளைமார் சங்கத்தில் நாங்கள் தொடர்ந்து மெம்பராக இருக்கிறோம். இடம் வாங்கி பிளாட் வாங்கி எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4-5 வருஷத்தில் நல்ல பெனிஃபிட், நல்ல லாபம் கிடைக்கும், நீங்கள் வாங்க. அப்புறம் நாங்களும் சரி நம்ம சமுதாய இடம் வந்தாலும் சமுதாய இடம் நல்லா வளர்க்கணுன்றதுக்காக நாங்களும் நானே ஒரு 3 பிளாட்டு வாங்கி வரும்னு நாங்களும் 25 வருஷமாக வரும் எதிர்பார்த்து இதுவரை வராமல் இப்போ தேடி அலைஞ்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்படி இருந்தால் என்ன செய்ய? எப்படி நம்ம சமுதாய வளரும்? எப்படி செய்யும்? வருஷமாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம், பத்திரம் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ தான் சங்கத்து மூலியமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கோம். வணக்கம், நான் மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த இல்லத்து பிள்ளைமார் சமுதாய உறுப்பினர். ஆனால் 1993 ராஜகோபால் பிள்ளை அவங்க கமிட்டி எல்லாரும் சேர்ந்து மும்பைக்கு வந்தாங்க. வந்த இடத்துல நம்ம கல்விக்காக ஒரு இடம் வாங்கியிருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 100 ஏக்கர் இடம் இருக்குது. அதை வாங்கி இல்லத்தார் நகரம் அமைக்கணும்னு சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணது. ஆனால் அவங்க இப்போ இல்லை, காலமாயிட்டாங்க. அதனால் இப்போ புதிய கமிட்டி வந்திருக்கு. அவங்க எடுத்து இதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும், எல்லாருக்கும் பயன்படணும். கல்லூரி கட்டணும், அந்த காலனி கட்டணும், நல்ல முறையில் அதை செயல்பட்டு வரணும். பிள்ளைமார் கல்வி சங்கம் சார்பாக இடம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாட்டில் நானும் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறேன். இப்போ அதனுடைய
எது என்னன்றது எங்கேயுமே ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. எங்கே இருக்குது இடம் எங்கே இருக்குன்றதையே நாங்கள் எங்களால் பார்க்க முடியல. அதனால் அதை சரி பண்ணணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. சமுதாய மக்கள்னு சொல்லி நம்பி நாங்கள் பூரா பிளாட் நம்பர் போட்டோம். போட்டு 25 வருஷம் ஆகுது. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் செய்யாமல் காசுகளை முறையாடல் பண்ணிக்கிட்டு செய்கிறாங்க. எங்களுக்கு பிளாட்டு கல் பதிஞ்சு கொடுக்கணும், பட்டா வேணும். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அந்த முறையீடு செஞ்சவங்க பேரில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு நாங்கள் மெம்பராகிய நாங்கள் முழு ஒத்துழைப்பு தர்றோம் உங்களுக்கு. அழகரடி இல்லத்து பிள்ளைமார் சங்கத்துக்கு பாத்தியப்பட்ட இடத்தை முறைகேடு செய்தவர்களே உடனே கைது செய்யும். முருகதாஸ் எங்கிருந்து வரவும் உடனே வரவும். தேவையில்லை. ஓடி ஒளிய வேணாம். முருகதாஸ் வந்து சங்கத்தில் வந்து கூட்டத்தை பாரு. இது ட்ரைலரு, நாளைக்கு பிக்சர் இருக்குது, மெயின் பிக்சர் இருக்குது, அதையும் பார்த்து மிரட்டுறாங்க நீனு. இது ஆரம்பம் தான். அனைவருக்கும் வணக்கம் சார். 2002 கல்வி சங்கத்தில் இந்த இடத்த வாங்கினோம் சார். நாங்கள் ஃப்ளாட்டு 2007 நாங்கள் போய் ஃப்ளாட்டை பார்த்தோம். அப்போ வந்து எங்கள் ஃப்ளாட்டு எங்கள் இடம் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2014-16 போகிறப்ப அங்கே எதுவுமே இடத்துக்கு உண்டான எதுவுமே இல்லை. எல்லாமே கருவா மரம் வந்து இடம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து இல்லை, பட்டா வாங்கலை சார். பத்திரம் அப்ரூவல் பிளான் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் பட்டா எதுவும் ஒன்று வரைக்கும் வரல சார். அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சங்கத்தில் வந்து இன்றைக்கி தான் மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க. அதுக்காக கலந்துக்கு வந்திருக்கோம் சார். இடம் வாங்கி 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ வந்து இடம் எங்கே இருக்குது என்னன்னு எங்களுக்கு எதுவும் தெரியல. இந்த மீட்டிங் மூலயமா எங்களுக்கு பட்டாக்குள்ள எல்லாம் ஒரு ப்ரொசீஜர் பண்ணி தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் வந்தோம். கல்வி நல நிதி கூட்டம், சங்கத்தின் கூட்டம், அதில் வந்து நிறைய ஊழல் நடந்துடுச்சு. பார்த்திங்கன்னா 54 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு அதில் முன்னாள் நிர்வாகிகள் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது அந்த பணம் பூரா கையாடல் செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. இது மென்மேலும் வளர கூட்டத்திற்கான ஆவணத்தை நாங்கள் உறுதி கூறுகிறோம். நாங்கள் வந்து இப்போ வந்து அனைத்து இல்லத்து பிள்ளைமார் சங்க சார்பாக இன்றைக்கி ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்று இருக்குது. அதுக்கு வந்து எல்லா பேரும் தலைமை ஒரு அமைப்பு சார்பாக எல்லா பேரும் சேர்ந்து செய்கிறோம். காரணம் என்னென்னா, நாங்கள் கல்வி சங்கத்தில் வந்து பணம் கட்டியிருக்கோம். எங்களுடைய இதை வச்சு தான் அந்த இடமே வாங்கினது. அப்படி இருக்கிறப்போ வந்து எங்களை கலக்காமல், ஆயில் சிந்தா மெம்பருன்ற முறையில் எங்களை யாரையும் கலக்காமல் இந்த மாதிரி தனிச்சாக செயல்பட்டு இன்றைக்கி ஒரு புதுசாக உருவாக்கியிருக்கு. காரணம் இதுதாமே காரணமே. இதை வந்து பல லட்ச ரூபா எடுத்திருக்காங்க. அதை வந்து முறைப்புறாரம் யார்கிட்டையுமே அறிவிச்சிருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் இந்த மாதிரி கூட்டம் கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கோம். 12 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரைய ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்கோ ஒரு நிர்வாகம் எதுவுமே கூட்டாமல் இன்றைக்கி வரைய காலம் கடத்திட்டு அது கிடப்பில் போட்டு விட்டாச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கிடப்பில் போடுறதுக்கு யாரை கேட்டு இதை செஞ்சீங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ இந்த கூட்டம் போடுறதுக்கு முயற்சி பண்ணி எல்லோரும் செஞ்சு செயல்பட்டு இருக்கோம். எங்கள் அப்பா பேர் செல்லப்பெருமாள் பிள்ளை. அவங்க வந்து மும்பையில் 40 வருஷமாக நம்ம சமுதாய தலைவராக இருந்தாங்க. அவங்க மகன் தான் நான், மூத்த மகன். என் பேர் ராஜரத்னம். அதாவது அவங்க இருந்த காலகட்டத்தில் கொடவீடு ராஜகோபால் பெரியப்பா, பின்னர் சங்கர் மாமா, சுந்தர்ராஜ் அவங்களாம் வந்தாங்க. எங்கள் அப்பா தான் பாம்பே மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வசூல் பண்ணி, அதாவது இந்த இட விஷயமா கல்வி சங்க இது கட்டுறதுக்காக அதுக்கு டொனேஷன் நன்கொடை அப்படி நிறைய பைசா வசூல் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு கொடுத்ததுக்கு இன்றைக்கி இப்போ இருக்கிற அந்த சமுதாய தலைவர்கள் முன் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, இதை மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் வைக்கணும்னு. பாம்பே மக்களுக்கு வேண்டிய லிஸ்ட்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. அதை வந்து நான் ஃபோன் நம்பரு, பேர் எல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சி இங்கே உள்ள பொறுப்பான உங்களுக்கு குமரேசன் மூட்டிலும் தம்பி மேலே இந்த இளங்கோ தலைவர் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுடைய நீண்ட கால ஆசையை இப்போ உள்ள தலைவர்கள் வந்து பொறுப்பில் உள்ளவங்க அதை நிறைவேற்றி வைக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதிகமாக ஒன்றும் பேச தெரியாது. ஏன்னா நான் ஹிந்தி, மராட்டி அப்படியே அதிலே பழகிட்டேன். பிறந்தவங்களெல்லாம் பாம்பே. நான் முடிஞ்சது நான் சொல்கிறேன். வாங்கி 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது.
அவங்க இது வரைக்கும் எந்த விதமான இது எங்களுக்கு சொல்லவும் இல்லை, பட்டாவும் கொடுக்கல, அந்த இடமும் எங்கள்கிட்ட காட்டலை. அப்புறம் பிள்ளைமார் சங்கம் முயற்சி பண்ணுறாங்க, அவங்க எங்களுக்கு நல்ல விதமாக நடக்கணும். அது இடம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப குறுகிய இடம், என்ன எப்படி சொல்கிறது, இடம் கண்டுபிடிக்க அதுதான் மெயின் ரீசன். அதான் அப்புறம் டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்குது. ஏரியா வந்து பர்டிகுலராக எந்த ஏரியான்னு தெரிய மாட்டேங்குது, அதுதான் மெயின் ப்ராப்ளம். அப்புறம் இது 2 சொல்லியிருக்கிறேன், வேற இன்னும் பட்டா வந்து மொத்தமாக வாங்கி கொடுத்துருக்காங்க, தனித்தனி அவங்கவுங்க பேருக்கு பட்டா வாங்கி கொடுக்கணும். வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இல்லத்தார் சமுதாயமே, ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இப்போ உள்ளோம். இன்று 29/3/2026 அன்று மரியாதைக்குரிய எங்களோடு நினைவில் வாழும் மரியாதைக்குரிய பெரியப்பா ராஜகோபால் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு 100 ஏக்கர் பெருமான கல்லூரி இடத்தை பல இடத்தில் பார்த்து விலை கம்மியான இடம் என்று குன்னத்தூர் பக்கத்தில் ஆப்பக்கரை என்ற ஊரில் அவர் நல்ல எண்ணத்தோடும் தோற்றத்தோடும் வருங்கால இல்லத்தார் சமுதாயம் அனைவரும் கல்வி பயில வேண்டும், கல்வியில் முன்னேறினால்தான் இந்த சமுதாயம் முன்னேறும் என்ற உயரிய நோக்கத்தோடு அவர் வாழுங்காலத்தில் 100 ஏக்கர் நிலம் வாங்கி அதை என் பேரில் இருந்தால் நாளைக்கு எங்கள் வீட்டில் அது சொந்தம் கொண்டாடி விடுவார்கள் என்று சொல்லி நமது இல்லத்தார் சமுதாயத்தில் முக்கியமான ஆள்களை கூப்பிட்டு உடனடியாக முடியாத காரணத்தினால் அவர் தினகரன் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது என் போன்ற ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு உடனடியாக இது இல்லத்தார் சமுதாயத்திற்கு பயன்படுற மாதிரி இதை பத்திரப்பது உடனடியாக நீங்கள் பண்ணிடுங்க, ஏன்னா நாளைக்கு இந்த சொத்தை வந்து என் சொத்துன்னு என் பிள்ளைங்க உறவு கொண்டாடிடக்கூடாதுன்ற உயரிய நோக்கத்தோடு அந்த இல்லத்தார் சமுதாயத்தில் உடனே மாற்றி கொடுத்த அந்த மகான் ராஜகோபால் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அவரை இப்போது நாம் நினைவு கூறுவது அவசியமாக, காலத்தின் கட்டாயம். இப்போது அந்த இடத்த புது நிர்வாகிகளாக வந்து அதுக்கு சின்ன கைத்தறியாளர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறவர்கள் வீட்டு வேலை பார்க்குறவங்க கொடுத்த 1 ரூபா 2 ரூபாயை 1000 ரூபா மெம்பராகவும் நன்கொடையாகவும் 300 ரூபா மெம்பர்ஷிப்புக்கு 1300 ரூபா வாங்கி கொடுத்த எங்களுக்கு கிடைச்சது இப்போ அப்பத்தை குரங்கு பகுந்த கதையாக இப்போ 4 பேர் கொண்ட குழு அதை பகுந்து முடிச்சிருச்சு. இன்னும் மேற்கொண்டு பேச வேண்டியதை உள்ள மக்கள் மத்தியில் பேசுகிறேன். அதனால் இவ்வளோ நேரம் நீங்கள்லாம் இந்த சேனலை செவி கொடுத்து பார்க்குறதுக்கு என்னோட இல்லத்தார் சமுதாயத்தின் சார்பாகவும் நான் வாழும் தத்தநேரி பாக்கியநாதபுரத்து சமுதாயத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு இல்லத்தார் சமுதாயத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.